திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பிராட்டி உமையம்மெரு கைலாயநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. முதல் குருநாதனாம் நந்தியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் புற்றால் எம்முயிர் துணையே, பொழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொன்று பதம் போற்றி. ஒழிமொழி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. தெய்வத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறைச் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நல்லூர் பொற்றால் எம்முயிர் துணையே, தெய்வ சேக்கிழார் குருமான் அடிகள் போற்றி போற்றி. அழுது அடியடைந்த அன்பனார் வாதவூர் அடிகளார் மலரடிகள் போற்றி போற்றி. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். எம்பிராட்டி மூத்த பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. எம்பிராட்டி பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நம்மையாளும் வாதவூர் அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுர அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடங் கொண்டாய், யான் இதற்கிலனோர் கைமாறே. ஞானமாதேசிகர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏடியார் பெருமக்களே, நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பிலே மணிவாசக பெருமானார் குரு பூஜையை முன்னிட்டு திருவாசகத்திலிருந்தும் மணிவாசக பெருமானுடைய அருள் வாக்கிலிருந்தும் அவருடைய வரலாற்றிலிருந்தும் மாணிக்கவாசக பெருமான் மற்றும் திருவாசகம் பற்றிய சிந்தனைகள் நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக நேற்றும் இன்றுமாக தொடர்ந்து சிந்திக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய சிந்தனையிலே சைவ சித்தாந்த பேராசிரியராக திருவாவடுதுறை ஆதீனத்தில் திகழக்கூடிய இள நெடுமாறன் ஐயா அவர்கள் திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி சென்றுள்ளார்கள். அந்த வகையிலே இன்று மணிவாசக பெருமான் குரு பூஜையின் தொடர்ச்சியாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள், சிவத்திரு மருதப்பன் ஐயா அவர்கள் இன்று தன்னுடைய அருள் உரையை திருவாசகத்தில் அகச்சான்றுகள் என்ற தலைப்பிலே நிகழ்த்த உள்ளார்கள். நம்முடைய ஐயாவினை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் 1956 ஆண்டிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேலூர் என்ற பதியிலே பிறந்தவர்கள். ஐயா அவர்கள் அங்கேயே பள்ளிப்படிப்பினை நிறைவு செய்தார்கள். SSLC என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பிலே மாநில அளவில் 8வது மாணவராகவும் மாவட்ட அளவிலே முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே MBBS என்று சொல்லக்கூடிய மருத்துவ பட்டம் பெற்றவர்கள். சென்னை மருத்துவக் கல்லூரியிலே MS ஜெனரல் சர்ஜன் என்று சொல்லக்கூடிய அந்த முதுகலை பட்டம் பெற்றவர்கள். அந்த காலத்திலே பல பிரிவுகளிலே ஐயா அவர்கள் தங்கப்பதக்கங்கள் பல வென்றுள்ளார்கள். 1988ஆம் ஆண்டு அரசு மருத்துவ பணியிலே மருத்துவராக பணியில் சேர்ந்த அவர்கள் 2014ஆம் ஆண்டு முதுநிலை குடிமுறை மருத்துவராக பணி ஓய்வு பெற்று, மருத்துவ பணியில் மட்டும் ஓய்வு பெற்று தொடர்ந்து தற்பொழுது சைவ பணியோடு அவர்கள் அரசு பணியில் இல்லாமல் தொடர்ந்து மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார்கள்.
ஐயா அவர்கள் ஓய்வு காலத்திற்கு பிறகு சிவஞான சுவாமிகளின் அடிப்பொடி திருவாவடுதுறை ஆதீன புலவர் சிவ குஞ்சிதபாதம் ஐயா அவர்களின் சொற்பொழிவுகளாலும் அவர்களுடைய அந்த ஆழ்ந்த செறிவான கருத்துக்களாலும் ஈர்க்கப்பட்டு சைவ சித்தாந்த வகுப்புகளிலே ஐயா அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு 5 வருடங்கள், மன்னிக்கணும், 5 தொகுப்புகள் அடிப்படை சைவ சித்தாந்த பாடம் படித்து ஒரு தொகுப்பு மேல்நிலை சைவ சித்தாந்த பாடம், கிட்டத்தட்ட ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆண்டுகள் இந்த சைவ சித்தாந்தத்திலே ஆழ்ந்தும் தோய்ந்தும் அதை கசடர கற்று வந்த ஒரு உயர்ந்த நிலையிலே உள்ளார்கள். தருமை ஆதீனத்து 26வது குருமகா சன்னிதானங்களின் திருவடியை அடைந்து சமய தீக்கை பெற்று அனுட்டானம் என்கிற அந்த சைவ நாற்பாதத்திலே சமய தீக்கையை பெற்று அனுட்டானம் செய்து வருகிறார்கள். அப்பர் பெருமான் காட்டக்கூடிய அருள் நெறியாகிய உழவாரத் தொண்டும் நம் கருவாசகம் நீக்கும் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசக முற்றோதல் போன்ற வழிபாடுகளையும் மாயூரத்திலே அன்பர்களோடு சேர்ந்து செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் நமது தலமாகிய அப்பர் அருள்நெறி மன்றம் மற்றும் இடைமருதீசன் சாத்திர குழு மற்றும் ஈசன் குழுமம் போன்றவற்றிலே திருமுறை விரிவுரைகளும் சாத்திர விரிவுரைகளும் மிகவும் செம்மையாக ஆற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பேச்சிலே அவருடைய ஆழ்ந்த ஞானம் வெளிப்படுவதை நாம் காணலாம். ஒரு பகுதியை விளக்க ஐயா அவர்கள் ஒரு பகுதியை விளக்க முற்படும் பொழுது அதற்கு ஈடான மேலும் பல இடங்களை அழகாக எடுத்து காட்டி அந்த ஒப்பீட்டோடு பேசக்கூடிய தன்மையோடு அவருடைய பேச்சு அமையும். எந்த தலைப்பை கொடுத்தாலும் உடனடியாக பேசும் அளவு ஐயா அவர்கள் திருமறைகளிலும் நம்முடைய சாஸ்திரங்களிலும் நல்ல செறிவான அந்த ஞானம் பெற்றவர்கள். நுட்பமான செய்திகள் காணப்படும் இடங்களை அவர்கள் மிகவும் அழகாக நாம் புரிந்து கொள்ளும்படி விளக்கும் பான்மை அவருடைய மேலான ஞான வாய்மைக்கு உதாரணமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்று நம்பொருட்டு மணிவாசக பெருமான் வரலாற்றிலே வாதவூரடிகள் புராணம், திருப்பெருந்துறை புராணம், திருவிளையாடல் புராணம் போன்றவற்றில் கூறப்பட்ட வரலாற்று செய்திகள் வாதவூர் அடிகள் அவர்களுடைய அருள் வாக்கிலே திருவாசகத்திலே எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை திருவாசகத்தில் அகச்சான்றுகள் என்ற தலைப்பில் தற்பொழுது பேச ஐயா அவர்கள் அருளுரை ஆற்ற உள்ளார்கள். அப்படி அருளுரை ஆற்ற உள்ள ஐயா அவர்களையும் இந்த தலத்தை அற்புதமாக நடத்தி நம்பொருட்டு நித்தம் நித்தம் திருமுறை சிந்தனைகளை அந்த சிவத்தோடு இணைத்து வரக்கூடிய சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களையும் மற்றும் உள்ள ஞான பேராளர்களையும் அடியார் பெருமக்களையும் இன்றைய திருவாசக சிந்தனைக்கு வருக வருக என்று வரவேற்று திருவடி வணங்கி அமைகிறேன். ஐயா அவர்கள் அருளுரையை தொடங்குமாறு அன்போடு விண்ணப்பம் செய்து கொள்வோம். திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தோவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. எழுதரு மறைகள் தேர இறைவனை எல்லில் கங்குல், பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலை மீதேற துடும்பு கண்ணீருள் மூழ்கி, அழுதடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வான், அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான்.
மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரெல்லாம் கல் நேரணைய மணக்கடையாய் களிப்புண்டவள கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாவே என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழண்டு விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்ன கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தார் கொள்ளும் குருமணியே நடுவாய் நல்லாதொழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவளையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியில் தாயே என்றுன் தாழடைந்தேன் தயானி என் பால் இல்லையே நாயேன் அடிமை உண்டாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா என்ன விடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்கவாரென்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேர்த்தாயே நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய திண்ணன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிழிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவிழிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மோதி சுட்டுக்கொண்டு இன்றைய திருவாசக சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. முதலில் நம்முடைய அன்னை பத்தை மிகவும் அழகாக விண்ணப்பம் செய்த நமது திருப்புகழ் ஆசிரியை எஸ்பி மீனாட்சி அவர்களுக்கு என் திருவடி வணக்கம். என்னை பற்றி அறிமுகம் செய்த நம் அனைவரின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, சொல்லப்போனால் இதை பேசுவதற்கு அவருக்குத்தான் தகுதி உண்டு. அவர் என்னை பற்றி அறிமுகம் செய்தார். அப்பேற்பட்ட சைவ சித்தாந்த பேராசிரியர், பெரிய புராண ஆசிரியர் பாலசிவ மணிகண்டன் ஐயாக்களுக்கு என்னுடைய திருவடி வணக்கம். இந்த இணையத்தில் இருக்கும் அடியார் குடிமக்கள் அனைவருக்கும் திருவடி வணங்கி இன்றைய திருவாசக சிந்தனை, திருவாசகத்தில் அகச்சான்றுகள் என்னை பற்றி சொன்னேன். அகச்சான்றுகள் பல அன்பர்கள் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாக கேட்டாங்க, அகச்சான்றுனா என்னங்க ஐயா, அகச்சான்றுனா என்ன ஐயா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அவளுக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது, கொஞ்சம் படிமுறையில் கீழே இருக்காங்க. அகச்சான்றுனா அதில் என்னன்னு சொல்றாங்க, அகச்சான்றுனா யார் அந்த பாடலை பாடியார்களோ
அவருடைய வாய்மொழியிலேயே திருஞான சம்பந்தர் பாடினா அவருடைய பதிகத்திலேயே அந்த சான்று இருக்கும். சான்றுனா சில பேருக்கு புரிய மாட்டாங்க. சான்றுனா ப்ரூஃப்னு சொன்னா அவங்களுக்கு புரியுது. அதுல இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான அந்த சான்று அது வந்து அந்த பதிகத்திலே இருக்கும். ஏன்னா அந்த பதிகத்துல வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த அந்த நிகழ்ச்சிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக எடுத்து போகணும் அப்படின்னா நம்முடைய ஆளுடைய பிள்ளையார் திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு வந்து அந்த அம்மா வந்து திருமுலைப்பாலை வந்து பொற்கிண்ணத்தில் வந்து கொடுத்தார்கள். அது கொடுத்தது வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வந்து அந்த முதல் பதிகத்துல எந்த இடத்துலையுமே சுட்டி காட்டல. சரிங்களா? அது சுட்டி காட்டாம எப்ப சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அவர் மதுரை இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து அவரை பார்க்க போறாரு. பார்க்க போறப்ப மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற பெண்ணில் நல்லாளோட பெருந்தகை இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பதிகத்துலாம் அந்த பதிகத்துல வந்து அவர் கேட்கிறார், போதையார் பொன் கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுற தான் எனை ஆண்டவன். இந்த பொன்கிணத்துல வந்து அம்பாள் வந்து பால் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பால் வந்து அந்த அடிசில் வந்து பொல்லாது யார் கொடுத்து எச்சில் பாலை உண்டாய் என்று ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஓச்ச போகிறார். தாதையார் வந்து முனிவுற கோபம் வந்துருச்சு, ஓச்ச போறாரு. அந்த மாதிரி பெருமான் தான் எனை ஆண்டவன், அதை தடுத்து ஆண்டவன் வந்து இந்த சிவபெருமான். காதையார் குலையினன், காதுல வந்து குலை இருக்கு. கழுமல வளநகர் பேதையாளோடும் பெருந்தகை இருந்தது. அங்க வந்து உமையொரு பாகனாக இருந்து அவன் அருள் செய்தான் என்பதை அந்த இடத்துல வந்து சுட்டி காமிச்சுக்காரு. இது வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு அகச்சான்று, பால் கொடுத்ததுக்கு ஒரு அகச்சான்று. இரண்டாவது வந்து அந்த அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பர் பெருமானுக்கு வந்து இந்த சமணர்கள் வந்து நஞ்சு கொடுக்குறாங்க. அது வந்து அப்பர் வாய்மொழியில வந்து இந்த 4ஆம் திருமுறை 70வது பதிகத்துல, துந்திரல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்சலு தோதியினாலும் அறநடைக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமுனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வைத்தார் நனிபள்ளி அடிகளாரே. இந்த சமணர்களுக்கு வந்து பால் சோறு கொடுக்குற பழக்கமே கிடையாது. அப்பேற்பட்டவனுங்க வந்து வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமுனர் தந்த அந்த நஞ்சை வந்து பெருமான் வந்து அமுதாக்கி வித்தார் அந்த நனிபள்ளி அடிகளார்னு அதுல இந்த பால் சோறு வந்து அதுல இருந்த நஞ்சு வந்து அமுதமாக ஆக்கிவிட்டது என்பதை அப்பர் பெருமான் வந்து பதிவு செய்வார். அடுத்தது வந்து இந்த யானையை வந்து அவிழ்த்து விடுவாங்க இல்லையா, யானையை அவிழ்த்து அவருடைய தலையை இடறச் செய்வார்கள். அதற்கு ஒரு அகச்சான்று, மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல் தலைவனாகிய ஈசன் தமர்களே கொலை செய்யானைதான் கொண்டிடுகிற்குமோ. ஈசனுடைய தமர்களை அவர்களுடைய அடியார்களை சுற்றத்தார்களை வந்து இந்த கொலை செய்யக்கூடிய யானை வந்து கொல்ல முடியுமா அப்படின்னு அந்த இதை வந்து நம்முடைய அப்பர் பெருமான் சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவது அப்பர் பெருமானை கல்லோடு தூக்கி கடலில் போடுகின்றார்கள், அது தெப்பமாக மாறுகின்றது. அதற்கு வந்து அதுவும் வந்து திருக்குறுந்தொகையில வந்து 72வது பதிகம், கல்லினோடு எனை பூட்டிய அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீல் வயல் நீலக்கொடி அரண் நல்ல நாமம் நவிட்டி உய்ந்தே நன்றே. இந்த அமன்கைகள் வந்து இந்த பல்லவ மன்னன் சொற்படி என்ன பண்ணாங்க, ஒல்லை நீர் புக நூக்க, நூக்கனா தூக்கி போடுது, இந்த நோக்குதான் மேல நூக்குதெல்லாம் கீழே, கடல் அப்படி தூக்கி போறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம், இந்த சிவாயனமே என்ற அந்த நாமத்தை நவிட்டி உய்ந்தேன். அப்ப கல் தெப்பமாக மாறிவிட்டது என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பார்கள். அப்புறம் சுந்தர பெருமான் வாக்குல வந்து நிறைய அகச்சான்றுகள் இருக்கின்றது, கிட்டத்தட்ட 90 அகச்சான்றுகள் இருக்கின்றது. அதுல வந்து 2 மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஆவணம் காட்டி பெருமான் வந்து ஆட்கொள்வார் இல்லையா, அற்புத பல ஆவணம் காட்டி இறைவன் வந்து ஆட்கொண்டு, அன்று வந்தனை அகலிடத்தவர் முன் ஆளதாக என்று ஆவணம் காட்டி அது சொல்லுவாரு. ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார் கிடமாவது திருநாவலூரே, வெண்ணை நல்லூர்ல வைத்து இந்த ஆவணத்தை காண்பித்தார், அந்த மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் வன் தொண்டன் என்ற பெயர் கொடுத்தார் இல்லையா, சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். அவர் தவநெறி கொடுத்தது திருத்தலைவர் இல்லையா, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் திரு தவநெறியே என்று சொல்வார்கள்.
அது சித்தப்பட உலகத்துல வந்து அவருக்கு திருவடி சூட்டுவார் இல்லையா, அப்போ வந்து அந்த பாட்டு சொல்றது, அம்மான் தன் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடும் என் ஆசையால் வாழ்கின்ற அரியலா நாயன். ஒரு வந்து மனசுல ஆசைப்பட்டாரு, வாய் விட்டு கேட்கல. அப்பர் பெருமானது வாய் விட்டு கேட்டாரு. அப்பதான் பெருமான் வந்து நனைந்தடிய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானே நல்லவாரி. அப்பருக்குங்க திருவடி சூட்டுக்கிறது. மனசுல இந்த ஆசைதான் இருக்கு. அந்த ஆசையை வந்து பெருமான் எம்மானே எரிகடில வீரட்டானத்து உறைவானே இறைபோதும் இகழ்வோன் போல் யானே. அப்புறம் வந்து பறவையாரை வந்து மனம் செய்வித்தார் இல்லையா, அது வந்து மாலை ஒன்கண் பறவையை தந்து என்னை ஆண்டானே என்று சொல்வார். அப்புறம் குண்டையூரில் வந்து அந்த நெல்மலை கொடுத்தது, அத நீல நினைந்தடியேன். அது வந்து கோலிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தர பண்ணியே. அப்புறம் திருமுதுகுன்றத்தில் பொன் பெற்றது, எமக்கு செம்பொன்னை தந்தரொளி திருமுதுகுன்றத்து அமர்ந்தீர். அப்புறம் ஆற்றில போட்டு குளத்துல பெற்றது, செம்பொன்னை தந்தரொளி திகழும் முதுகுண்டு அமர்ந்தீர் என்று சொல்வார்கள் இல்லையா. அப்புறம் திருக்குருவாரில் வந்து பெருமானுக்கு வந்து பொதிச்சோறு கொடுப்பார். பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் வேடனே குருகாவோர் வெள்ளடை நீ அன்றே என்று சொல்கின்றார்கள். அப்புறம் வந்து சங்கிலி நாச்சியாருக்காக பெருமான்கிட்ட போய் நீ வந்து மகிழ மரத்தடிகளை நீ இருந்துக்க அப்படிங்கிறப்ப சொல்ற, பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ்கீழ் இரு என்று சொன்ன என்னை காணாமே சுழறவு மகிழ்கீழே என்ன வல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன ஒன்னரை கண்டால் போல் ஓம்பகில் என்றாலே. இது வந்து திருவன் பக்கத்துல படைய அந்த பாட்டு. அப்புறம் சங்கிலியாரோட மனம் செய்வித்தது. அப்புறம் வந்து அந்த சத்தியத்தை மீறியதனால் அவர்கள் கண்கள் வந்து மறைக்கப்பட்டது இல்லையா, அந்த இடத்துல ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றுயிரும் ஊருரைவானே. முதல்ல ஒற்றுயிர் தான் போய் கேட்கிறாரு. அப்புறம் உனக்கு 3 கண்ணு, ஏன் கண்ணை போய் நீ ஏன்டா பிடிங்கிட்ட அப்படின்னு 3 கண்ணுடையாய் அடியேன் கண் கொள்வதோ கணக்கு வழக்காகில் ஊன்றுகோல் எனக்காவது ஒன்றருளாய் ஒற்றியூர் என்னும் முறை. சரி, கண்ணை தான் பிடுங்கிட்டு ஒரு ஊன்றுகோலாவது கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப பெருமான் வந்து பதில்னு சொல்ல, ஆனா திருவன் பக்கத்துல தான் அங்க ஊன்றுகோல் வந்து கொடுக்கின்றார். அப்புறம் பெருமாட்டின்னு கேட்கிறாரு ஒற்றையிலே, முகத்தில் கண்ணிலந்து எங்கனம் வாழ்கேன் முக்கானா முறையோ மறையோதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துளவும் ஒற்றியூர் என்னும் ஊர் உறைவானே. எதுக்காக என கண்ணை நீக்கின, சங்கிலிக்காக தான் நீ வாங்கிட்டு திருமுல்லை வாயிலாய் சங்கிலிக்காக என் கண் கொண்ட பண்பா என்று சொல்ற. இது உனக்கு பழியா புகழானா உனக்கு பழிதான். பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கிருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமான் தான் உளம்போகிற் என்றானே. இதுவும் வெண்பாக்கம். ஊன்றோல் கொடுத்தல் ஊன்றுவதோல் கூடலி உளம்போகிற் என்றானே. அப்புறம் காஞ்சியில் வந்து இடக்கண் பெற்றது தக்கேசி பண்ணல, கற்றவர் பரவப்படுவானை காணக்கண் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை. அப்புறம் அங்கேருந்து வர்றப்ப அவருக்கு உடல்ல வந்து ஒரு நோய் வந்தது. அது திருத்துருத்தி குளத்துல குடிச்சோட போயும். உடம்பில் அடுநோயால் கடுத்தலிந்து உனக்கே பொறையானேன் உடம்பில் அடுநோயால் மயங்கினேன். அந்த உடல் பிணியை வந்து தீர்த்து அருளியது. என்னுடம்பு அடும்பினி இடர்கெடுத்தானே தொடர்ந்த கடம்பினி தொடர்வெடுத்தானே. அப்புறம் வலதுகண் பெற்றது திருவாரூர்ல, மற்றை கண்தான் தாரா அது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே என்று. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 7ஆம் திருமுறையில் வந்து அகச்சான்றுகள். அதுக்கப்புறம் திருவாசகத்தில் உள்ள அந்த அகச்சான்றுகள் பற்றி சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், திருவாசகத்தை ஒட்டி தான் போகணும். நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அந்த வரலாற்றை ஒட்டி தான் நான் வந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. அதில் சுருக்கமாக வந்து மணிவாசக பெருமானுடைய அந்த வரலாற்றை வந்து சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். நம்முடைய மணிவாசக பெருமான் வந்து மதுரை மாநகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாதவூர் என்கின்ற அந்த தலத்தில் வந்து அவதாரம் செய்தார். அங்குள்ள இறைவன் பெயர் வந்து வாதபுரீஸ்வரன். ஏன்னா அங்கு வாயு பூசித்ததால் அது வாதபுரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நகரத்தில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் வந்து சம்பு பாத சிறையர். ஏன்னா சம்பு பாதம் என்ற சிவபாதத்தை வந்து எப்போதும் வந்து சிரத்தின் மேல் வந்து வைத்திருப்பவர். நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அப்பா பேர் வந்து சிவபாத ஹிருதயர். அது சிவபாதத்தை வந்து எப்போதும் இருதயத்தில் வச்சிருப்பார். அவங்க அம்மா பேரை வந்து சிவஞானவதி. இந்த சிவஞானம் பதியக்கூடிய இடம் அந்த அம்மா. எனவே அந்த 2 பேரும் வந்து இல்லறம் ஆற்றி வருகின்றார்கள். அப்பொழுது வந்து புத்தம் வந்து மேலோங்கி இருந்தது. எனவே சிவபாத ஹிருதயர் வந்து எப்படி கேட்கிறார், இந்த சமண சமய இருளுக்கிறதுக்காக எனக்கு குழந்தை வேணுங்கிற மாதிரி இந்த புறசமயமாகி இந்த புத்த சமயம் நீங்குவதற்கு
எனக்கு ஒரு புதல்வன் வேண்டும் என்று அவர்கள் பெருமானை வேண்டுகின்றார்கள். அதற்காக நம்முடைய பெருமான் வந்து அங்கு திரு அவதாரம் செய்தார். அப்போது தாய் தந்தையர் வந்து அவர்களுக்கு மனமகிழ்ந்து அவருக்கு திருவாத ஊரர் என்கின்ற திருப்பெயரை வந்து சூட்டினார்கள். அவருக்கு வயது ஏற ஏற கலைஞானங்கள் நிரம்பின. 16 வயதில் வந்து அவர் எல்லா கலைஞானங்கள் அனைத்தும் வந்து கைவரப்பெற்றார். அப்பொழுது இவருடைய பெருமையும் புகழும் நல் ஒழுக்கமும் கல்வி தெருவும் நாடு முழுவதும் வந்து பரவுகின்றது. அதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற அந்த பாண்டியன் என்ன செய்கின்றான், அவரை தனது அவைக்கு அழைத்து அளவலாவி அவருடைய அறிவு நலனை கண்டு அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டம் சூட்டி முதன் மந்திரியாக அமர்த்தி கொண்டான். அதை வந்து நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் வந்து இது இறைவனுடைய ஆணை என்று எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டு அமைச்சுரிமை தொழிலை மிக்க கவனத்தோடு ஏற்றி வந்தார். அவரது அமைச்சியலால் மக்கள் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். இவர் வந்து அரிமர்த்தன பாண்டியனுக்கும் பாண்டி நாட்டுக்கும் கண்ணும் கவசமாக விளந்து வருகின்றார்கள். அப்பொழுதும் அவருக்கு வந்து அந்த அமைச்சு பதவியில வந்து அந்த உலக இன்பங்களில் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. இந்த உலக வாழ்வும் இதில் காணக்கின்ற அந்த போகமும் நிலை அற்றவை என்று அவர் மனதில் ஏற்கனவே தெரியும். எனவே இந்த நிலையற்ற பொருளை விட்டு நிலையான பொருளை அடைவதற்கு ஒரு குருநாதன் வேண்டும், ஒரு சிறந்த குருநாதன் எனக்கு வேண்டும் வேண்டும் என்கின்ற வேட்கை வந்து அவர் மனத்தில் எப்பொழுதும் இருந்தது. அதை அடைவதற்குரிய வழி என்பதனால அந்த சரியை கிரியை அதிலேயே அவருடைய மனம் வந்து அது சுழன்று கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட நிலையில் வந்து பாண்டிய மன்னனின் அந்த குதிரை சேவர்கள் வந்து நமக்கு குதிரை படைகள் குறைந்து விட்டன. களப்பிரர்கள் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம படை இருக்கலாம். எனவே நமக்கு குதிரை படைகளை பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். அப்பொழுது கீழே கடற்கரையில் நல்ல குதிரைகள் வந்து இறக்கி இருக்கின்றது என்ற செய்தியை வந்து ஒற்றர்கள் வந்து சொல்கின்றார்கள். அப்பொழுது நம்முடைய அரசன் அமைச்சர் பெருமானாகிய தென்மன் பிரம்மராகியும் மாணிக்கவாசரை பார்த்து நம்முடைய கருவூலத்திலிருந்து வேண்டும் பொருள்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று அவரை வேண்டுகோள் விடுக்கின்றான். வாதவூரரும் அந்த கட்டளையை ஏற்று அந்த பொற்பண்டாரத்தை திறந்து அளவிந்த பொருள்களை அந்த ஒட்டகத்தின் மீது ஏற்றிக்கொண்டு படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர மதுரை சொக்கேசன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி மதுரையை விட்டு புறப்பட்டார். அப்போது பல காதங்களை கடந்து திருப்பெருந்துறை என்னும் தலத்தை அடைந்தார். அந்த ஊரை அணுக அணுக அவர் மேல் இருந்த ஏதோ ஒரு சுமை குறைவது போல தோன்றியது. இது பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாம் கண்ணப்பர் புராணம் ஞாபகம் வரும். கண்ணப்பர் சொல்லுவாருங்களே, காலத்தி மேலே மேலே ஏற ஏற எனக்கு ஏதோ ஒரு பாரம் குறையிற மாதிரி இருக்கிற மாதிரி அவருக்கும் வந்து அந்த உடல் பாரம் மனபாரம் அந்த சுமைகள் வந்து குறைந்து வருவது போல தோன்றியது. ஒருவேளை இறைவன் வந்து குருவாக வந்து நம்மை ஆட்கொள்வானோ என்கின்ற அந்த உணர்வும் வந்து தோன்றியது. அவர் வந்து அந்த அதிகாலை வேளையில் அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு இந்த திருப்பெருந்துறையை வந்து நெருங்குகின்றார். அந்த வேளையில் வந்து அந்த சிவநாமம் எங்கிருந்தோ வருவது அவர் செவிகளுக்கு வந்து எட்டியது. அவர் வந்து முதலமைச்சர் இல்லையா, நம்ம வந்து அரசாங்க சார்பில் நம்ம வந்து எதுவும் நம்ம செய்யல. அப்ப யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதர் அவர் வந்து இங்க ஏதோ ஒரு வேத பாடசாலை ஆகம பாடசாலை இது அமைத்து கொண்டு இந்த சிவநாமமும் முழங்கிட்டு வருது என்று அவருக்கு தோன்றியது. அற ஒளியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெங்கும் முழவதிர. இது முடித்தான் மலை பதிகம். முடித்தான் மலையை நெருங்க நெருங்க அங்க என்னன்னா அற ஒளி அரஹர என்கின்ற அந்த ஒளி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆகம ஒளி கேட்கின்றது, விரவிய வேத ஒளி கேட்கின்றது, தோத்திர ஒளி கேட்கின்றது, அந்த விண்ணெங்கும் உழவருகின்றது. சிவபெருமான் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அந்த அரஹர என்ற ஒளியும் ஆகம ஒளியும் வேத ஒளியும் கேட்கும். இது சிவனுக்கு வந்து கேட்டியது. எனவே அந்த ஒளி வருகின்ற திசை நோக்கி நம்முடைய வாதவூர் பெருமானும் அங்கே செல்கின்றார். இவர் வந்து ஒரு தெரு வழியாக செல்கின்றார். அந்த தெருவின் மற்றொரு இடத்தில் அதன் மூலையில் என்ன செய்கின்றார், ஒரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் பலரோடும் ஒரு குருநாதர் வந்து எழுந்து அருள் இருக்கின்றார். அவரை சுற்றி வேத சிவ ஆகமங்களும் புராண இதிகாச சமய நூல்களையும் அவற்றை கற்று தெளிந்த அந்த சிவகணங்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு சீரர்களாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாசமாம் பட்டிருக்கும் ஆரியனாக
அந்த குருநாதர் வந்து வீற்றிருக்கின்றார். அவரது வலத்திருக்கை வந்து சின்முத்திரையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவரது திருமுகம் ஒளி மண்டலமாக திகழ்கின்றது. அவரது கண்கள் வந்து திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வீற்றிருக்கின்ற அந்த குருநாதரை அந்த வாத ஊரார் வந்து பார்க்கின்றார். இவள்தான் நம்முடைய குருநாதர். ஆனா இப்ப நமக்கு அரசனிட்ட பணி இருக்கின்றது. எனவே அரசனிட்ட அந்த பணியை, குதிரையை வாங்கி முடித்து கொண்டு பிறகு நாம் இவரிடம் வருவோம் என்று எண்ணிக்கொண்டு அந்த தெருவை கடக்க முயல்கின்றார். அப்பொழுது அந்த குருநாதர் என்ன செய்கின்றார், அவரை பார்த்து வா என்று கூப்பிடுகின்றார். நம்முடைய மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒரு சந்தேகம், இது வந்து நம்மை கூப்பிடுகிறாரா வேற யாரும் கூட, இப்படி அக்கமும் பக்கமும் வந்து அவர் வந்து திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கறத பத்தி நம்முடைய அந்த குருநாதர் வந்து மறுபடியும் வந்து வா என்று கூப்பிடுகின்றார். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்களா டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்குதான் இந்த திருவாசகத்தில் உள்ள அந்த அகச்சான்று, இந்த திருத்தெல்லிடத்துல ஆவா அரியன் இந்திரன் மார்க்கரிய சிவன் வாவா என்றனையும் பூதளத்தே வலிந்தாண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடன் தலைமேல் போரித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. ஆவா, அவன் வந்து ஆகா என்ற வியப்புக்குறி. அரி அயன் இந்திரன், காக்கும் கடவுளாகிய அந்த திருமால், படைக்கும் கடவுளாகிய அந்த பிரம்மன், விண்ணோர்கள் தலைவனான இந்திரன், அவர்களுக்கெல்லாம் அந்த அரிய சிவன் என்ன செய்யறான், ஒரு தடவை கூப்பிடல 2 தடவை கூப்பிட்டாரு. வா வா என்றனையும் எங்க கூப்பிட்டாரு, இந்த பூமியில தான், பூதளத்து எனக்கு அந்த தகுதி கிடையாது. பெருமாள் தானே வந்து என்னை வலிந்து நீ வா வான்னு கூப்பிட்டு ஆண்டு கொண்டான் என்று சொன்னார்கள். ஆண்டு கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நான் வந்து எங்க போறேன் அப்படின்னு, நான் குதிரை வாங்க போறேன் அப்படின்னு சொன்னேன். உன்னுடைய ஐம்புல குதிரையை நீ அடக்கிக்க, உன்னை மனக்குதிரையை வந்து நீ அடக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன செய்கின்றார், பெருமான் வந்து தீட்சை செய்கின்றார். என்ன தீட்சை செய்கின்றார்ல, இந்த திருவடி தீட்சை, பூவார் அடிசுவடு என் தலைமேல் பொறித்தலுமே. அப்படியே பூ போன்ற அந்த திருவடியை என்ன செய்கிறார், என் தலைமையில் வந்து பெருமான் வந்து அதை பொறித்தார். அது பொறித்தனே நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா தேவானவா பாடி. அப்போது என்னன்னா அந்த கணமே என்ன பண்ணாரு, என்னை சிவனாக அவர் மாட்டி விட்டார். தேவனா அந்த இடத்துல வந்து நம்முடைய சிவத்தை வந்து குறிக்கும். இதுவும் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணப்பர் கூட இவன் தேவமால் கொண்டான். அப்பா வந்து கூப்பிடுவாரு, அம்மா வந்து கூப்பிடுவாங்க, தேவராட்டை வந்து கொடுப்பாரு, வந்து உடும்பு பிடி மாதிரி பிடிச்சுக்குவாரு. உடனே வந்து தேவமால் கொண்டான், இவனை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. தேவானவா பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்றாரு. குருநாதராக ஆண்டு கொண்டு இவரை என்ன செய்கின்றார், அவருக்கு வந்து தீட்சை செய்கின்றார். தீட்சை வந்து என்னென்ன தீட்சை என்பது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். தீட்சையை பற்றி நீங்க வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்லிருக்கீங்க. அது சுருக்கமா வந்து சொல்றேன். தீட்சைகள் வந்து 4 வகைப்படும். ஒன்று வந்து நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை. வடமொழியில் சச்சுங்கன்னா தமிழ்ல வந்து அது கண்ணை குறிக்கும். எனவே நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை, இது வந்து கண் பார்வையால் உயிர்களை வந்து இதை பக்குவப்படுத்துவது. இதற்கு உதாரணமாக வந்து மீனை வந்து உதாரணம் காட்டுவார்கள். மீன் என்ன செய்யுமா, அது நீர்நிலையில் வந்து முட்டையிடும். கோழி மாதிரி அது மேலே ஏறி அது அடகாக்க முடியாது. அதை என்ன பண்ணும், அதை முட்டையிட்டு விட்டு இப்படி அன்பாக வந்து ஒரு பார்வை பார்க்குமா, அந்த பார்வையிலேயே அந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொரித்து அது நீந்த ஆரம்பிக்கும். அந்த மீனின் கடைக்கண் பார்வையே அதன் குஞ்சுகளை வந்து வளர்க்கும். இது வந்து நயன தீட்சை. இதான் வந்து நம்முடைய சிவபெருமான் வந்து குருநாதராக வந்து நோக்குகின்றார். அதற்கு ஆதாரம் வந்து ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும். பெருமான் வந்து மானுட சட்டை தடித்து வந்து அவர் வந்து என்ன செய்கிறார், ஒலிசை மானுடம் ஆக நோக்கினார், தன்னை வந்து நோக்கினார். எப்படி வந்து நம்முடைய காலத்தினாதர் வந்து என்ன செய்வார், நம்முடைய கண்ணப்பர் வந்து அவரை போய் பார்ப்பதற்கு முன்பே காலத்தினாதர் அவரை பார்த்து விடுவார். அதுபோல அந்த சிவபெருமானாகிய குருநாதரும் இவரை ஒலிசை மானுடமாக நோக்குகின்றார். இதுதான் வந்து நயன தீட்சை. இரண்டாவது வந்து அந்த மானச தீட்சை. மானச தீட்சை என்பது ஆச்சாரியன் தமது தூய இதயத்தால் இந்த சிஷ்யன் செம்மை பெற வேண்டும், சிவமாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அந்த மாணவன் எல்லா வகையிலும் சிறந்து வாழ்வான். இதை வந்து ஆமை தீட்சை என்று சொல்வார்கள். இந்த ஆமை வந்து கடலிலும் நீர்நிலைகளும் வாழும். ஆனா என்ன செய்யும், அது கரைகளிலும் வாழும்.
கரைகளில் வந்து அது முட்டைகளை இட்டுவிட்டு மண்ணால் மூடி மறைத்து விட்டு அது நீர்நிலையில் இருந்து கொண்டே எப்பொழுதும் அந்த முட்டைகளை வந்து நினைத்து கொண்டே இருக்கும். அந்த நினைவாற்றலால் அந்த முட்டைகள் வந்து ஆமை குஞ்சுகளாக மாறும். இதை வந்து சொல்வார்கள். அதுபோல இவன் வந்து சிவமாக வேண்டும் என்று மனதால் ஆச்சாரியன் நினைப்பது அது மானச தீட்சை என்று சொல்லப்படும். மூன்றாவது வந்து பரிச தீட்சை. பரிச தீட்சை என்பதை ஹஸ்த மஸ்தக தீட்சை. ஹஸ்தம்னா வந்து கையை வந்து குறிக்கும், மஸ்தகம்னா தலையை குறிக்கும். எனவே அந்த குருநாதன் வந்து தம்முடைய ஹஸ்தம் இந்த கையை வந்து அந்த சிஷ்யனின் அந்த உச்சந்தலையில் சகசாரத்தில் வைத்து என்ன செய்கின்றான், அந்த பஞ்சாக்கர உபதேசம் செய்வது, இதை ஸ்பரிச தீட்சை என்று சொல்லப்படும். அப்பொழுது தொட்டு அந்த உணர்வை அந்த சகசிராரத்தில் செலுத்தி அதன் மூலமாக ஆகியை விசித்தி அநாகதம் என்கின்ற அந்த சக்கரங்களை எல்லாம் செயல்படுத்த செய்வது. இதற்கு உதாரணம் வந்து கோழி. அதை வந்து குக்குட தீட்சை என்று சொல்வார்கள். கோழிக்கு குக்குடம் என்று பெயர். எனவே கோழி என்ன செய்யும், முட்டையிட்டு அடை காத்து அந்த வெப்பத்தின் மூலமாக குஞ்சுகளாக பொறிக்கும் இல்லையா. அடுத்த தீட்சை வந்து வாசக தீட்சை. வாசக தீட்சை என்பது ஆச்சாரியன் தனது வாக்கினால் அந்த அஞ்செழுத்தாம் பஞ்சாக்கரத்தை வந்து மாணவனுக்கு உபதேசிப்பது. அந்த பஞ்சாக்கரத்துக்கு அதை பீஜத்தோடு கொடுத்தால் சபீச தீட்சை. ச பீஜம்னா பீஜத்தோடு கூடியது. பீஜம் இல்லாமல் கொடுத்தால் நிர்பீஜ தீட்சை. அந்த சிஷ்யரின் பக்குவத்தை பார்த்து பீஜத்தோடு சேர்த்தோ பீஜம் இல்லாமவோ சபீஜமாகவோ நிர்பீஜமாகவோ அதை கொடுப்பார். அந்த மந்திரத்தை இந்த சிஷ்யன் வந்து நாள்தோறும் அனுஷ்டானம் செய்து அதை உருவேற்றினால் உயர்நிலை பெறுவான். இதற்கு என்னன்னா அரவத்தை வந்து இதை உதாரணமாக வந்து சொல்வார்கள். இதுக்கு வந்து ஒரு பாட்டை வந்து நான் வந்து சொல்லியிருக்கின்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, ஒரு நூலையே வந்து என்ன செய்வார்கள், அதை தீட்சையாக கொடுப்பார்கள். இப்போ என்ன, சிவஞான போதத்தை வந்து மாணிக்க வாசகருக்கு வந்து தீட்சையாக பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதுக்கு வந்து வாத ஊரடிகள் புராணம் அது வந்து அது உதாரணம் வந்து காமிக்குது. ஏன்னா அந்த குருநாதர் வந்து பார்க்குறாரு இல்லையா, பார்க்குறப்ப அந்த குருநாதர் கையில வந்து ஒரு புஸ்தகம் வந்து இருக்கின்றது. அப்பொழுது மாணிக்க வாசகர் வந்து கேட்கிறார், பொருத்தமுறு கையில் புத்தகம் ஏதையா அப்படின்னு சொல்லுகிறப்ப அதுக்கு வந்து அந்த குருவாக வந்த சிவன் சொல்கின்றார், பொய்யிலா சிவஞான போதம் என்றான். சிவஞான போதத்துல பொய் இருக்குமா? அது சிவஞான போதத்துல பொய் இருக்காது. நம்மிடம் உள்ள அந்த பொய்களை நீக்கக்கூடியது. நமக்குள்ள பொய்கள் வந்து அந்த நிலையற்ற அந்த மாயேயங்கள், அந்த மாயேயங்களை வந்து நீக்கக்கூடியது. அதை பொய்யில்லா சிவஞான போதம் என்றான். அப்படின்னா சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று நம்முடைய மாணிக்காசர் வந்து கேட்கின்றார். அது ஏகனாக நிற்பது வந்து சிவம், அதை அறிவது அது வந்து ஞானம், அறிந்தபடி நிற்பது அது போதம் என்று சிவபெருமான் சுருக்கமாக சொல்வார். எனவே சிவஞான போதமும் இவருக்கு என்ன செய்திருக்கிறது, அங்கு வாசக தீட்சையில் இந்த ஞான நூலே உபதேசமாக கொடுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு சமீபத்தில் வாழ்ந்தவர் வந்து தாயுமானவர். இந்த தாயுமானவருக்கு வந்து சிவஞான சித்தியார் தான் தீட்சையாக கொடுக்கப்பட்டது. அதை வந்து அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். அவருக்கு வந்து அவர் வந்து மௌன குரு, மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே என்று சொல்வார்கள். அவர் வந்து மந்திர குருவா, மந்திரம் கொடுக்கிறாரு, தந்திரம் இறைவனை அடையக்கூடிய அந்த வழிகளை சொல்வது தந்திரம். மந்திர குருவே தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. திருமூலன் மரபில் வந்தவர் அவரு மௌனமாக அந்த உபதேசம் செய்வார். எப்படி வந்து நம்முடைய தட்சிணாமூர்த்தி இந்த சனகாதி முனிவருக்கு என்ன செய்கின்றார், மௌன தீட்சை கொடுக்கின்றாரோ, அது போல அந்த சிவஞான சித்தியார் முழுக்க நம்முடைய தாயுமான சோழருக்கு மௌனத்தில் தீட்சை கொடுக்கப்பட்டுகின்றது. தகுதி வாய்ந்த சீடன் கிடைத்தால் மௌனத்திலேயே அந்த தீட்சை கிடைக்கும். அப்பதான் அவர் சொல்றார், பாதி விடுத்தம் போதும் இந்த பார் விடுத்தம் ஆகிவிடும் என்று நம்முடைய தாயுமான சுவாமிகள் வந்து சொன்னார். அதுபோல மந்திர தீட்சை வந்து நம்முடைய மாணிக்கவாசருக்கு என்னென்ன மந்திரங்கள் வந்து கொடுக்கப்பட்டது என்ற முதலில் கொடுக்கப்பட்ட மந்திரம் வந்து நமச்சிவாய. அதுதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க என்று அதை ஆரம்பிக்கின்றார். அது நமச்சிவாயம்ங்கிறத, அது நமச்சிவாயம் என்பது பெயர், நமசிவய என்பது மந்திரம். இதுவே பெருமானுக்கு வந்து பெயராகவும் இருக்கிறது,
மந்திரமாகவும் இருக்கின்றது, பெருமானின் உருவமாகவும் இருக்கின்றது. பெருமானுக்கு மந்திரம் வரும் இல்லையா? நா என்பது அத பாதமாகவும், மா என்பது வயிறாகவும், சி என்பது மார்பாகவும், வா என்பது கழுத்தாகவும் முகமாகவும், யா என்பது முடியாகவும் இருக்கும். எனவே பெருமானுக்கு பெயராகவும் இருக்கின்றது, அது மந்திரமாகவும் இருக்கின்றது, அது பெருமானுக்கு உருவமாகவும் இருக்கின்றது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய மூல மந்திரத்தை நம்ம வெளியில சொல்லக்கூடாது என்பது மரபு. அது பெரும்பாலும் அந்த மரபுப்படி தான் நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய மாணிக்கவாசக சுமையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமசிவய என்று சொல்லாமல் நமச்சிவாய என்று சொல்லியிருக்கின்றால் அது ஒரு காரணம். இரண்டாவது நம்முடைய ராமானுஜர் என்ன பண்றாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்திர உபதேசம் 8 எழுத்து மந்திரத்தை அவர் என்ன சொல்றாரு, அவருடைய குருநாதர் சொல்றாரு, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா என்ன ஆகும், சொன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், சொன்ன உனக்கு நரகம் கிடைக்கும். அப்புறம் என்ன செய்யறது, இந்த ஸ்ரீரங்க கோபுரத்துல போய் ஏறி அந்த அஷ்டாச்சரத்தை அவர் சொல்றார். குருநாதர் கண்டிப்பார், ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னா, நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் கேட்டு மோட்சத்துக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கருணை காரணமாக கூட அவர் சொல்லி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எனவே நமக்கு அந்த அஞ்சலத்தின் வகை நமக்கு தெரியும். ஒன்று நமச்சிவாய என்கின்ற அந்த ஸ்தூல பஞ்சாக்கரம். இந்த ஸ்தூல பஞ்சாக்கரம் யாருக்கு அந்த உலக போகமும் வேண்டும், மோட்சமும் வேண்டும், அந்த இரண்டும் வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இந்த நமச்சிவாய என்ற மந்திரம் கொடுக்கப்படுகின்றது. அதனால்தான் நம்முடைய ஞானசம்பந்தர் இந்த மாதிரி அது அஞ்செழுத்து பதிகம், அது நமச்சிவாய பதிகம், ரெண்டையுமே அவர் பாடி இருக்கின்றார் இல்லையா. அது மக்களுக்கு எல்லா பொதுமக்களுக்காக பாடப்பட்டது. அவங்க உலக போகமும் வேண்டும், மோட்சமும் வேண்டும் என்ற கருத்து. நம்ம அப்பர் பெருமானும் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை பற்றி சொற்றுணை வேதியன் என்கிற பதிகத்தில் அந்த நமச்சிவாயவே அந்த பதிகத்தை அவங்க பாடியிருக்கின்றார்கள். நம்முடைய சுந்தர பெருமானும் மற்ற பணக்கென்றே, அது நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எனவே நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் 3 பேரையும் அந்த நமச்சிவாய மந்திரத்தை தான் முதல்ல கொடுக்குறாங்க. ஏன்னா இது உலகத்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது, உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு உலக போகமும் வேண்டும், மோட்சமும் வேண்டும். இது சொல்ல சொல்ல என்ன செய்யும், அவங்களுக்கு பக்குவம் கிடைக்கும். பக்குவம் கிடைக்கிறப்ப என்ன செய்யும், இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகமயம் துன்பமயமானது, வேண்டாம் என்ற பக்குவம் வரும்போது அப்பொழுது 2வதாகிய என்ன செய்வார்கள், அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை கொடுப்பார்கள். அப்போது சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம என்று அந்த பதம். நம்முடைய இங்க மாணிக்கவாசக பெருமானுக்கும் என்ன செய்கின்றார், அவருக்கு பெருமான் அந்த சிவாய நம என்கின்ற அந்த சூக்கும பஞ்சாக்கரம், நானு யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே எனது உளம் புகுந்து அருள் செய்தான், உணரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்தே வருத்திடவே. அப்ப இந்த பக்குவம் வந்துருச்சு, ஊனாரும் உயிர் வாழ்க்கை. இந்த உயிர் எதற்காக வந்தது, சிவனை அடைவதற்காக தான் இந்த மனித உடலை சேர்ந்தது. நான் என்ன செய்ய, இது ஒரு ஊன் வழியே போயிட்டு இருந்தேன், இந்த ஊன் சார்ந்த உயிர் வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது, ஒழுத்து விட்டது. அப்பொழுது என்ன செய்ய, நானோயோ தவம் செய்தேன், அவன் பெருமான் கொடுத்த அந்த உபதேசப்படி நான் சரியை கிரைகளை செய்தேன். பெருமான் என்ன செய்கின்றான், எனக்கு அப்போது சிவாய நம என்கின்ற அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை கொடுத்தான் என்பதற்கு அது ஒரு அகச்சான்று. அதுக்கப்புறம் மூன்றாவது எது, மூன்றாவது அது அதிசூக்கும பஞ்சாக்கரம். அது சிவைய என்று சொல்லப்படும், அதை முத்தி பஞ்சாக்கரம் என்றும் சொல்வார்கள், அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்வார்கள். அது சிவையன்னு கொடுக்காம சிவைய சிவ அல்லது சிவைய வசி, அது 2 வகை இருக்கு. சிவை சிவன்னு கொடுப்பாங்க, சிவைய வசின்னு கொடுப்பாங்க. இதை பற்றி நம்முடைய ஞான சம்பந்தர் பாட்டிலே ஒன்று இருக்குது. கலிட்டுப்படையார்லையும் திருவுந்தியார்லையும் அது ஒரு குறிப்பு சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உலக போனகம் வேண்டவர்கள் என்ன பண்ணலாம், அதை எப்படி கணிப்பதுங்கிற பிற்பாடு சொல்லலாம். அப்புறம் மூன்றாவது சிவ என்கின்ற அந்த காரண பஞ்சாக்கரம். அந்த காரண பஞ்சாக்கரத்தையும் நம்முடைய சிவபெருமான் திருத்துருத்திமேயானை தித்திக்கும் சிவபதத்தை அர்த்தினால் அடியேன் அணிகோல் தில்லை கண்டேனே. சிவபதம் என்கின்ற அந்த காரண பஞ்சாட்சரம் அதுவும் நம்முடைய மாணிக்க வாசகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
நம்முடைய வந்து சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த சொல் பிரபஞ்சம் வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து மந்திரம், இரண்டாவது பதம், மூன்றாவது வந்து வண்ணம். வண்ணம் என்பது எழுத்துக்களை குறிக்கும். அது 51 அச்சரங்கள். அதை 51 மாத்திருக அச்சரங்கள் சொல்லுவாங்க. அதான் நமக்கு வந்து இந்த திருவாச்சியில வந்து காணப்படும். அது 81 அச்சரங்கள் சேர்ந்தது. அதுல வந்து 2 அச்சரங்கள் சேர்ந்தால் ஒரு பதமாக மாறும். அது முக்கியமான பதம் வந்து அந்த சிவ என்கின்ற பதம். அது வந்து 81 பதமந்திரங்கள் இருக்கின்றது. அதுக்கப்புறம் அது எல்லாம் சேர்ந்து ஓம் நமச்சிவாய அல்லது சிவாய நம என்பது அது மந்திரமாக மாறும். மந்திரம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுவது 11 மந்திரங்கள். பஞ்ச பிரம்ம மந்திரம், 6 சடங்க மந்திரம். எனவே அது கூட சேர்க்கிறோம். அப்புறம் காரண பஞ்சாக்கரத்தை தாண்டி வந்து சி என்பது மகாகாரண பஞ்சாக்கரம். அந்த சி என்கின்ற மகாகாரண பஞ்சாக்கரத்தையும் பெருமான் வந்து அவருக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். அதான் மன்ன என்னை ஓர் வார்த்தைகள் உட்படுத்தினாய் என்று நம்முடைய மாணிக்கவாசர் வந்து அதை அகச்சான்றா சொல்லும். ஓர் வார்த்தைன்னா அந்த ஓரெழுத்து ஒரு மந்திரம். அது வந்து சிகாரம் என்கின்ற மந்திரமாக இருக்கலாம், அல்லது ஓ என்கின்ற மந்திரமாக இருக்கின்றான். பெருமான் வந்து அவருக்கு நமச்சிவாய, சிவாய நம, சிவ, சி என்கின்ற அந்த பல மந்திரங்களையும் பல நேரங்களில் அவர் கொடுத்திருக்கின்றார் என்கின்றது நமக்கு அகச்சான்றாக பெறப்படுகின்றது. எனவே உலக போகம் வேண்டுபவர் நமச்சிவாயம் என்கின்ற சூல பஞ்சாக்கரத்தை சொல்ல வேண்டும். போகம் மோட்சம் இரண்டும் வேண்டுபவர்கள் சிவாய நம என்கின்ற சூக்கும அஞ்சலத்தை வந்து கணிக்க வேண்டும். இந்த சிவாய நமத்தை வந்து எப்படி சொல்லுங்கிறதுக்கு ஔவையார் ஒரு பாட்டு, சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அவாயம் வந்து ஒரு நாளும் இல்லை என்று சொல்வார். அது சிவாய நம எப்படணும், அதை வந்து வாய் விட்டு சொல்லாம சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதை நான் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒன்று வந்து வாய் விட்டு உச்சரிப்பது, அது வந்து வாசகம் என்று சொல்லப்படும். இரண்டாவது வந்து தனக்கு மட்டும் அது சொல்வது, அதை வந்து உபாம்சு என்று சொல்வார்கள். மூன்றாவது வந்து மன அளவில் சொல்லுவது, அது வந்து மானதம் என்று சொல்லப்படும். எனவே இதை வாசகம், உபாம்சு, மானதம் என்கின்ற அந்த முறையில் வந்து சொல்ல வேண்டும். இந்த ஸ்தூல சூக்கும பஞ்சாக்கரங்களை நாம் வந்து வாசகம், உபாம்சு என்கின்ற முறையில் வந்து நாம் கணிக்கலாம். ஆனால் அதிசூக்கம காரண மகா காரண பஞ்சாக்கரங்களை நம்ம ஔவையார் சொன்ன போல அதை மானதமாக சிந்தித்து கணிப்பதுதான் அது சிறப்பு உடையது என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னப்ப அது சிவய சிவையா இல்லை சிவய வசியா. அதுக்கு வந்து திருஞான சம்பந்தர் வந்து என்ன சொல்ற, உற்றுமை சேர்வது என்ன அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து கலந்தருள் பெற்றது மா வசியே. மா என்கின்றது பெரிய, வா வாங்கிறது நம்முடைய அம்மையின் எழுத்து, சி என்பது அந்த சிவ எழுத்து. நீ அம்மையும் சிவனும் கூடிய அந்த வசி, அது காலன் அரணடி மாவசியே என்று அந்த 2 பாடல்களில் வந்து மாவசியே சிவை என்று சொல்வதை விட மா வசி என்று சொல்வது இது சிறப்பு என்று சொல்கின்றார்கள். இதை உமாவதி சிவம் என்ன சொல்றார்கள், வாசி இடை நிற்கை வழக்கு, வாசி என்று நிற்பதுதான் வழக்கு என்று சொல்லியிருப்பார்கள். அது மாதிரி நம்முடைய திருவையாளூர் உய்ய வந்த தேவநாயனர், அதாவது திரு உந்தியார்ல என்ன சொல்றோம்னா, 4 பூதமும், பூதம் வந்து 5 பூதங்கள் இருக்கின்றன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 4 பூதம் வந்து இந்த காற்று. அந்த காற்றுக்கு வந்து எழுத்து என்ன, அது வந்து வலி, அது வந்து வ. 4 பூதமும் நாதமும், நம்முடைய சுத்த தத்துவத்தில் முதல் தத்துவம் வந்து நாதம், அதை சிவம் என்றும் சொல்வோம். அதுக்கு எழுத்து வந்து சி. எனவே 4 பூதம் அந்த வாவும் நாதம் சியும் ஒன்றிடன் 4ஆம் நிலையாம் என்று உந்தி பெற. நீ அந்த வசி என்கின்ற மந்திரத்தை சொன்னா உனக்கு என்ன 5 அவஸ்தை இருக்கு இல்லையா, அந்த 5 அவஸ்தை வந்து மேலாள அவஸ்தை, கீழாள அவஸ்தை இருக்கு. அந்த மேலாள அவஸ்தையில வந்து என்ன இருக்காங்க, அத ஜாக்கிரதம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அந்த துரியாம் என்கின்ற அந்த 4வது நிலை, மேலாள அவஸ்தையில வந்து 4வது நிலை உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். இதை வந்து நம்முடைய ஆறுமுக நாவலரின் சிஷ்யர், அவர் வந்து காசிவாசி செந்தில்நாத ஐயர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த காளி அரண் அடி மாவசியே என்பதை, அந்த வசி தான்
அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று அவர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். சிவய சிவையும் சிவய வசினா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிவய சிவ என்பதுல யா வந்து நடுவில் இருக்கு, ரெண்டு பக்கம் வந்து சிவ சிவன்னு வரும், ரெண்டு பக்கம் வந்து சிவ என்ற அச்சரம் இருக்கும். சிவய வசின்னு பார்த்தீங்கன்னா அதுல யா வந்து நடுவில் இருக்கும், ரெண்டு பக்கமும் வந்து வகரம் இருக்கும், ரெண்டு பக்கம் வகரம் என்கின்ற அந்த அருள் சக்தி வந்து இருக்கும். அதை வந்து இருதலை மாணிக்கம் என்று சொல்வார்கள். இது வந்து விகட கவிங்கப்ப தலைக்கீழா சொன்னாலும் விகட கவின்னு வர மாதிரி இது வந்து சிவயவசி எப்படி சொன்னாலும் அது சிவயவசி என்று சொல்வார்கள். எனவே அது கிடந்தவாறு சொன்னாலும் தலைகீழ சொன்னாலும் அது ஒரே மாதிரியாகவே சொல்லும் பொருளும் வந்து அமையும். எனவே பெருமான் வந்து இவருக்கு வந்து இந்த பஞ்சாக்கரம் எல்லாவற்றையும் அவர் உபதேசமாக கொடுத்திருக்கின்றார். நம்முடைய சிவஞான போதத்தையும் வந்து அவர் உபதேசமாக கொடுத்திருக்கின்றார் என்ற கருத்தை வந்து இந்த நிலையில வந்து நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு திரும்ப நம்ம என்ன செய்வோம், அவருடைய இதே கருத்தை வந்து எங்க சொல்றாரு அப்படின்னா, ஒரு திருவாசகத்தை பாடல்ல கூட இந்த கருத்து வந்து தூக்கமாக வந்து வரும். அது பிற்பாடு வந்து நேரம் இருந்தால் வந்து சொல்றேன். இப்போ நேரம் வந்து குறைவாக போய் கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய மாணிக்கவாசுடைய அந்த வரலாற்றுக்குள் வந்து நாம் வந்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டு இவர் குருநாதரை வந்து பார்க்கின்றார். இந்த குருநாதர் கூடவே இருந்து கொண்டு இவர் வந்து இந்த சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது படிப்படியாக இவருடைய உலகப்பற்று வந்து குறைந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது அவருடைய கூட வந்த அந்த பரிசனங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்தது எதுக்காக வந்தோம், நம்ம வந்தது வந்து குதிரை வாங்காக வந்தோம், நீங்க போய் இந்த மாதிரி வந்து இருக்கிறீங்களே என்று சொல்லியிருக்கிறார்கள். காசி பிரசாதமே வந்திருக்கின்றது. சிவசிவா இதை வந்து கண்ணப்பருக்கு வந்து நிறைய அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா, அந்த அறிவுரைலாம் அவங்க காதலியே வந்து ஏறாது. ஏன்னா அவர் உலகைகளை தாண்டி அருளியலுக்கு வந்து போய்விட்டார். இவனும் வந்து அவங்க சொல்றதா அவங்க காதலியே ஏற மாட்டேங்குது. அதனால இறை வழிபாட்டிலேயே அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இது விட்டோம்னா நமக்கு உயிருக்கு ஆபத்தா போயிடும் அப்படின்னு அந்த பணியாளர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், அந்த மதுரை மாநகருக்கு சென்று பாண்டியிடம் வந்து இந்த மாதிரி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்புறம் இந்த குருநாதர் ஆணையின்படி இவர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, அங்க திருப்பரந்துறையில ஒரு கோயில் கட்ட ஆரம்பித்து விடுகின்றார்கள். அந்த செய்தியை அறிந்த அந்த பாண்டியன் என்ன பண்றான், ஒரு திருமுகம் என்கின்ற அந்த ஓலையை எழுதி அதை வாதவரிடம் கொடுத்து அவரை அழைத்து வருக என்று ஆணையிட்டு சில ஏவலாளர்களை அவன் ஏவினான். அவர்களும் திருப்பரந்துரை அடைந்து அந்த அரசன் அளித்த திருமுகத்தை அமைச்சர் பிரானிடம் கொடுத்து அரசன் கட்டளையை அறிவித்து நிற்கின்றார்கள். அப்பொழுதுதான் இதை பார்த்த வாதவூரர், நான் வந்து என்ன செய்வது என்று குருநாதரை கேட்கின்றார். நீ பயப்படாம போ, உனக்கு என்ன பண்ணும், அரசன் கேட்டா ஆவணி மூலத்தென்று குதிரைகள் வரும் என்று நீ சொல்லி அமைக என்று சொல்கின்றார்கள். குருநாதரை பெரிய மனமில்லை, இருந்தாலும் அரசன் கொடுத்த அந்த ஓலைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று விடை பெற்று அவர் மதுரைக்கு வந்து எழுந்து அருள்கின்றார். அரசவைக்கு வந்த மாணிக்க வாசகர் மன்னனிடம் ஆவணி மூல நாளில் குதிரைகள் வந்து மதுரை வந்து அடையும் என்று கூறுகின்றார். அப்பொழுது அரசனும் வந்து இவர் பொய் சொல்ல மாட்டார் என்ற சினம் மாறி அவரை அன்போடு வரவேற்று அருகில் இழுத்தி அவரை மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆவணி மூல நாளை வந்து அரிமர்த்திர பாண்டியன் மட்டுமல்ல எல்லோரும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த அமைச்சர்கள் சில பேர் வந்து ஒற்றர்கள் அனுப்பி எங்கேயாவது குதிரை வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. பார்த்தோம்னா எங்கேயே குதிரை ஓட்டத்துக்கு அந்த உண்டான அறிகுறிகள் வந்து எதுவுமே இல்லை. அந்த ஒற்றர்கள் வந்து அமைச்சரிடமும் பாண்டிய மன்னனும் சொல்லுகின்றார்கள். அப்போது வாதவூரர் வந்து அவர் என்ன செய்கின்றார், அவர் வந்து பொய் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த அரசாங்க பணத்தை வந்து அவர் களவாடி விட்டார். அவர் எடுத்து சென்ற பொருள்கள் அனைத்தையும் அவர் என்ன செய்தார், அதை வேற்று பணிக்காக அவர் செலவிட்டு விட்டார். எனவே அவரை நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது வந்து அரசனுக்கு என்னன்னா, ஒரு ஊர்ல கோயில் கட்ட வேண்டியது வந்து அரசனோட பொறுப்பு தான் இல்லையா, அதுதானே அவர் செஞ்சிருக்காரு. அவர் சொந்தத்துக்காக அவர் வந்து செலவு பண்ணல, தன்னுடைய சுய நலத்துக்காக அவர் செலவு பண்ணல, பொதுமக்களுக்காக செலவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து அவர் வந்து மன்னிச்சு விட்டுடலாம்
அப்படின்னு பாண்டிய மன்னன் வந்து சொல்கின்றான். ஆனா அந்த அமைச்சர் உள்ள அந்த ஐம்பெருங்குழு என் பேராயும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எந்த நோக்கத்துக்காக வந்து அந்த பணம் கொடுக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்துக்காக தான் அந்த பணம் வந்து செலவிடப்பட வேண்டும். அதை விட்டு மாற்றுப்பணிக்காக செலவிட்டோம்னா அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் போய் என் ஊர்ல போய் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி செலவு பண்ணா ஒரு பாதவரர் செஞ்சாரு அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து மன்னிக்கிற மாதிரி ஆயிடும். எனவே இது என்ன செய்யணும், இவர் சாதாரண ஆள் இல்ல, இவர் வந்து முதலமைச்சர், மன்னரையே திருத்தக்கூடியவர். அவர் வந்து எந்த நோக்கத்துக்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டதோ அதை குதிரை வாங்க செலவிடப்படாமல் என்ன செய்கின்றார்கள், இதை வந்து மாற்றாக செலவு செய்து விட்டார். எனவே இதற்கு வந்து என்ன செய்யலாம், இதற்கு நீங்கள் வந்து கடுமையான தண்டனையை வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இப்போ முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல கொண்டு போய் அவரை அவர் ஊர் சிறையில போய் போடுங்க. வாதவூர்ல இருந்து வந்தாரு. அப்ப அவங்களுக்கு தான் சொன்னோம், உங்க ஊர் ஆளுக்கு நான் நம்பி என்ன செஞ்சேன், முதலமைச்சருங்கிற பட்டத்தை கொடுத்தேன், தென்னவன் பிரம்மராயன்னு பாண்டியனுக்கு உண்டான பட்டத்தையும் கொடுத்தேன். அப்பேற்பட்டவர் என்ன செய்கின்றார், அரசாங்க பணத்தை களவாடி விட்டார். இந்த பெயரை வந்து ஒருத்தருடைய உள்ள நல்பெயரை வந்து கெடுப்பது வந்து அவனை கொல்லுவதற்கு வந்து சமானம் இல்லையா. பெயரை கெடுக்க வேண்டும், அவரை வந்து அந்த வண்டியில் ஏற்றி அவர் ஊர்ல சிறையில கொண்டு வந்து டெய்லி வந்து இந்த அரசபைக்கு வந்து கொண்டு வருகின்றார்கள். அதை பார்த்து ஆனா இவர் வந்து தன்னுடைய சுய நினைவுல வந்து இல்லை. இவர் வந்து அந்த ஆத்மபோதம் நீங்கி அந்த சிவபோதத்தில் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார். எனவே அது ஒரு அவமானமாக வந்து தெரியவில்லை. வந்து அரசன் வந்து தன்னுடைய கடமையை தான் வந்து செஞ்சிருக்கான். ஆங்கில மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்டு தான், எந்த நோக்கத்துக்காக பணம் கொடுக்கப்பட்டதோ அதை மாற்றாக செய்யனா அந்த அரசாங்க பணத்தை களவாடியதற்கு சமானம் என்று இந்த மாதிரி வந்து நடந்து இருக்கின்றது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு வந்து கையையும் காலையும் விளங்கிட்டு நல்ல உச்சி வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வைகையில் உள்ள அந்த சுடுமணலில் நிறுத்தி நீங்களுக்கு அவருக்கு என்ன செய்ய கசையடி கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கசையடியும் வந்து கொடுக்கின்றார்கள். இது எதுவுமே பெருமானுக்கு வந்து உரைக்கவில்லை. எனவே அவர் வந்து உடல் உணர்வை தாண்டிய அந்த நிலையில் வந்து இருக்கின்றார். எப்படி இருந்தாலும் குருநாதன் வாக்கு வந்து பொய்க்காது என்கின்ற அந்த கருத்தில் வந்து நிலை பெற்றிருக்கின்றார். இதை உறைந்த இறைவன் என்ன பண்ணுகின்றார், இந்த வாதவூரின் வருத்தத்தை வந்து தணிக்க வேண்டும் என்று அந்த நரிகளை, காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி அந்த சிவகணங்களை குதிரை சேவர்களாய் புடைசூழ தான் குதிரை வாணிகன் போல திருக்கோலம் கொண்டு பெருமான் வந்து வேதமாகிய அந்த புறவியில் அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்படுகின்றார். அந்த குதிரை படைகள் மதுரை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் மன்னன் அறிகின்றான். அவன் வந்து இந்த குதிரை கிடைத்து விட்டதே என்று மனம் மகிழ்கின்றது. ஆனால் திருவாதவூரை நாம் தவறாக தண்டிவித்து விட்டோமே என்று வருந்தி அவரை வந்து விடுவித்து அரசவையில் அவரை அன்போடு வரவேற்றி அது முகமன் கூறி தன் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றான். அப்பொழுது அந்த குதிரைகள் வந்து கடல் அலைகள் போல அது கூட்டம் கூட்டமாக வருகின்றது. அந்த புழுதி படலம் வானை மறைக்கின்றது. அந்த குதிரை கூட்டம் மதுரை மாநகரை அடைகின்றது. வாணிக தலைவனாக வந்த சிவபெருமான் பாண்டியன் முன்னிலையில் அந்த குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அந்த குதிரைகளை வந்து பல வகை நடைகளில் வந்து நடத்தி காட்டியும் ஆடர்கள் புரிய செய்தும் பாண்டியனை வந்து மகிழ்வுறுத்துகின்றார். அதனால் பெருமகிழ்ச்சி அடைந்த அந்த பாண்டிய மன்னன் வந்து அஸ்வசாத்திரம் அடைந்த அந்த அணிகளை கொண்டு அந்த குதிரைகளை வந்து ஆராய்கின்றான். இவையெல்லாம் உத்தமமான புறவை கணங்கள், இவையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது என்று சொன்னவுடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். எனவே அந்த குதிரை தலைவனுக்கு என்ன செய்கின்றான், ஒரு பட்டாடை வந்து பரிசாக கொடுக்கின்றான். பட்டாடை பரிசாக கொடுக்கும்போது குதிரை தலைவனாக வந்து எம்பெருமான் அந்த பரிசை வந்து என்ன செய்கின்றார், அந்த குதிரை ஓட்டக்கூடிய அந்த சாட்டை என்கின்ற அந்த சென்டினால் வந்து வாங்குகின்றான். இதை பார்த்தவுடனே மன்னன் வந்து இதை மரியாதை குறைவாக தோன்றுகின்றது என்று சொல்லும்போது அப்பொழுது வாதவூரர் சொல்கின்றார், அவர்கள் சென்டினால் பெறுவது அந்த அரபு நாட்டு வழக்கு, அந்த வெளிநாட்டு வழக்கு என்று சொன்னோன்னே மன்னனுக்கு வந்து சினம் மாறுகின்றது. அந்த அஸ்வ இலக்கணம் அடைந்த அந்த புலவர்கள் அந்த குதிரைகள் எல்லாம் ஆராய்ந்து இவைகள் நல்ல நிறமும் நடையும் நல்ல சுழிகளும் பெற்றுள்ளன என்று பாராட்டுகின்றார். எனவே அரசனும் தான் அளித்த அந்த பொருளை விட நிறைய பொற்காசுகளை வந்து கொடுக்கின்றான். ஆனால் பெருமான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏற்றுக்கொள்ளாமல், நான் ஏற்கனவே எனக்கு பொற்காசுகள் பணம் வந்து நான் பெற்றுக்கொண்டேன், எனவே எனக்கு வந்து இந்த பணம் வேண்டாம், நீ என்ன பண்ண, இந்த குதிரைகளை வந்து கயிறு மாற்று கொடுக்கின்றேன், நீ பொற்றுக்கொண்டதற்கு ஒரு ஒப்புகை சீட்டு மட்டும் கொடுகு என்று சொல்லி அந்த அரசனிடம் வந்து விடை பெற்று செல்கின்றார். இது பகலில் நடக்கின்றது. அன்று இரவில் என்ன செய்கின்றது, அந்த நடுநிசையில் அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின. அந்த பந்தியில் இருந்த பழைய குதிரைகள் எல்லாம் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படி மூளை முடுக்குகள் எல்லாம் அது ஓடி மறைகின்றன. அந்த சத்தம் கேட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் உள்ளம் பதறி உடல் நடுங்கி வருகின்றார்கள். அதன் மூலம் அடைந்த அந்த அரசனுக்கும் சினம் வருகின்றது. ஆகா, திருவாத ஊரர் வந்து என்ன செய்கின்றார், சித்து வேலை செய்து விட்டார், நம்மை வந்து ஏமாற்றி விட்டார் என்று படைத்தல்கள் நினைத்து அந்த வாத ஊரரை மறுபடியும் என்ன செய்கின்றார்கள், கை கால்கள் விளங்கிட்டு அந்த சுடுவையில் நிறுத்தி தண்டனை அழியுங்கள், அவருக்கு கொடுத்த அந்த பரிசு பொருள்கள்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகின்றான். அதுபோல படை வீரர்களும் அவரை அழைத்து சென்று சுடுவையில் நிறுத்தி இந்த தலையில வந்து பெரிய பாறாங்கல்ல வச்சு வச்சுறாங்க, கையிலும் காலையும் விலங்கு போட்டுறாங்க, விலங்கி போட்டு கசையடி வந்து கொடுக்கின்றார்கள். ஆனா பெருமானுக்கு வந்து மாணிக்கவாச பெருமானுக்கு இந்த உடம்புல வந்து எதுவுமே வந்து இருக்கல. அவர் எப்படி அந்த உடல் தாண்டிய நிலையில் வந்து இருந்து, பெருமானே இது எல்லாம் வந்து உன் செயல் என் செயல் அல்ல என்று எண்ணிக்கொண்டு அந்த நிலையிலேயே அவர் வந்து இருக்கின்றார்கள். இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், பெருமான் வந்து குதிரை சேவகனாய் வந்தார் இல்லையா, அதற்கு உண்டான அந்த சான்றுகளை வந்து நாம் பார்க்கலாம். இதை வந்து கீர்த்தி திருவகல்ல வந்து 27வது பாட்டு, குதிரையை கொண்டு குழநா அதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். நமக்கு வந்து குடநாடுனா மேற்கு நாடு, புறநாடுனா கிழக்கு நாடு, வடநாடுனா வடக்கு உள்ளது, தென்னாடுனா தெற்கு உள்ளது. இந்த சிவபெருமான் வந்து இந்த அரபிக் தேசத்துல வந்த மாதிரி வந்திருக்காரு. எனவே குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும், அது ஒரு உதாரணம். இரண்டாவது வந்து அதிலே அரியோடு பிரமர்க்கு அளவரி ஒன்னா நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். பெருமான் என்ன, அவன் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், அது நன்மைன்னு சொல்றார். ஆண்டு கொண்டு அழகொரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று, அவனுக்கு வந்து அந்த குதிரையை விற்று ஈண்டு கனகம் இசையை பெறாது ஆண்டான். பாண்டியன் கொடுக்க அந்த கனகத்தை, அந்த பொற்குவிகளை வந்து பெருமான் வந்து பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு ஏற்கனவே பற்று ஆயிடுச்சு அப்படின்னு அவர் புறப்பட்டு விடுகின்றார்கள். அதுக்கப்புறம் அதிலே மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். எங்க நடந்தது, மதுரை பெருநன் மாநகரில் இருந்தது, பெருமான் குதிரை சேவகனாக வந்தான் அப்படின்னா, அரியோடு பிரமர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும். அவன் வந்து பெருமான் என்ன செய்கின்றான், அந்த புறவியை வந்து அழகோடு பயிற்று வைத்தானான். அதை பார்த்து எல்லோரும் அசந்து போறாங்களாம். அதுக்கு வந்து திரு அம்மானையில வந்து 20வது பாட்டு, பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பேரொந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருள தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி. முழு பாடலையும் பாடணும்னு ஆசை, ஆனா நேரம் வந்து இல்லை. பிறர்க்கரிய பெருமான் பெருந்துறையில் ஆட்கொண்டவன், அவன் கொற்ற குதிரையின் மேல் ஒரு அரச அஸ்வத்தின் மேல வந்தருளி என்ன செய்தான், எதற்காக வந்தான், தன் அடியாருடைய குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்படி சொல்கின்றார்கள். ஒரு பொண்ணு சொல்ல ஒரு பாட்டு, ஞால மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் சிலம் திகழும் திரு உத்தர போசமங்கை. இந்த ஞானத்துல வந்து மிகப்பெரிய பரிமேல் கொண்டு நம்மை ஆண்டான். அப்புறம் குயில் பத்துல, நன்பொன்மணி சுவடொத்த நற்பரிமேல் வரிவானை கொம்பின் மிளட்டும் குயிலே கோகலிநாதனை கூவாய். மணி போன்ற குதிரையா, அத மணி சுவடொத்த நற்பரி மேல் வருவானை நீ என்ன அந்த கோகலிநாதனை கூவி கொள் என்று சொல்வார்கள். அதுல 7வது பாட்டு, மன்னன் பரிமிசை வந்த, பரி என்பது குதிரை குறிக்கும், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய். பெருமான் வந்து வள்ளல் என்று சொல்கின்றார்கள். அடுத்து திருப்பாண்டிப்பதி, பெரியவர நின்றுருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாதெந்தன் உள்ளமதே. பெரியவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார்,
பரிமேல் குதிரை சேவனாக வந்தார். அதிலேயே வந்து 2வது பாட்டு, குதிரையின் மேல் வந்து கூடிடு மேற்கொடு கேடு கண்டீர் மதுரையின் மன்னன் மறுபிறப்போடே மறுத்திடுமே. பாண்டிய மன்னனுக்கு அருள் செய்ததற்காக பெருமான் வந்து குதிரை சேவனாக வந்தான். நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. இது உயர்ந்தது வந்து பரகதி, பதமுத்தியை விட பெரியது அது பரகதி. அந்த பரகதியே வந்து சிவபெருமான் வந்து அவனுக்கு கொடுக்கலாம். நரகோடு சொர்க்கம், ஏன் நரகம்னா அவன் வந்து பிரம்பால் வந்து அடிக்கின்றான். அந்த பிரம்பால் அடிச்சுன்னா அது மிகப்பெரிய சிவ அபராதம், அதுக்கு நரகம் தான் கிடைக்கணும். அது போலாம சொர்க்கம் நிறைய வந்து சிவபுண்ணியம் பண்ணியிருக்கான். இந்த சொர்க்கம் நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல், நானிலம்னா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கின்ற அந்த பூமி, அது வந்து நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருணை. நீ வந்து பதமுத்தி கொடுக்கல, சாலோகம் சாமீபம் சாரூபம் என்று அதை தாண்டி சாயுச்சியம் என்ற பரமுத்தியை வந்து கொடுத்தார். அதான் மன்னன் மறுபுறப்போடே மறுத்திடுமே. அடுத்து மாயவன பரிமேல் கொண்டு மற்றவர் கைகோளலும் போயரும் இப்பிறப்பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆயாரும் பெறும் சீருடை தன் அருளே. மாய வனப்பரிமேல் என்ன செய்கிறார், அந்த காட்டு நெறிகளை பெருமான் வந்து பரியாக கொண்டு மற்றவர் கைகள் மற்றவருக்கு கைமாற்றி விட்டார். அந்த பாண்டிப்பதிகளே புறவியின் மேல் வர புந்தி கொளப்பட்ட பூங்கொடியார் மறவியின் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே. அடுத்து திருவார்த்தை, அதுல வந்து ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி ஐயன் பெருந்துரை ஆதி அந்நாள் ஏடர் கலை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவார் எம்பிரானாவாரே. ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி, இந்த பரிமா வந்து ஆடல் செய்கின்றதா, அது பேர் ஐயன் பெருந்துரை வருகின்றான். இப்ப திருவெண்பால 9வது பாட்டு, மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காண சிவபெருமான் மாவேரி வையகத்தே வந்தெளிந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். பெருமான் மா என்கின்ற அந்த குதிரை ஏறி வையகத்தே வந்து இழந்தான மேலே இருந்து கீழ் வருகின்றது. அப்பேற்பட்டவுடைய கலர்களை நாம் சிந்தித்தால் நமக்கு மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று சொல்கின்றார்கள். பண்டாய நான்மறை, அது வந்து உள்ள மலமூன்றும் மாய உகு பெருந்தேன் வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல். இந்த பரி எப்படி வந்தது, கொஞ்ச நஞ்சமா வரல, அது வெள்ளம் போல் வந்தது என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே வந்து 3வது பாட்டு, காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாகன் நம்பினையை வீட்டி. பெருமான் காட்டில் வேடனாக இருக்கின்றான், கடலில் வளைவானாக இருக்கின்றான், நாட்டில் பரிபாகனாக குதிரை சேவனாக வந்தான். அவன் வேடனாக வந்தாலும் சரி, வளைவானாக வந்தாலும் சரி, பரிபாகனாக வந்தாலும் சரி, இதற்காக நம் வினையை வீட்டி நம் வினையை அளிப்பதற்காக வந்திருக்கின்றான் என்று அங்கு நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். இந்த நடிகளை வந்து பரியாக்கியது, அதற்கு வந்து அகச்சான்று. இது வந்து அந்த கீர்த்தி திருவகள், அது 36 பாட்டு. அரியோடு பிரமருக்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். பெருமான் வந்து நரியை குதிரை ஆக்கியது. அப்புறம் 38 திரு ஏசரவு, அது வந்து ஒருங்குதிரை உழவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவா அன்றே உன் பேரருளே. திரை உழவு அலைகளுடைய கங்கை அணிந்த சடையுடையவனே, இந்த நரிகளை எல்லாம் இந்த குட்டியோடு குதிரை ஆக்கல பெரும் குதிரை ஆக்கியாது, அது என்ன, அது உன்னுடைய பேர் அருளை வந்து குறிக்கும் என்று சொன்னார்கள். இப்போது நான் முதல்ல பாடிய அந்த ஆனந்த மாலை, அதில் நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய். பெருமான் வந்து நிறைய குதிரையை ஆக்கினார், பரியாக்கினார். அதே இந்த ஞானம் எல்லாம் பாண்டி நாடுங்கிற பூமியில நிகழ்வித்தார். அப்போது அதை பார்த்தவங்கலாம் என்னன்னா பைத்தியம் பிடிச்சி போச்சான். பார்த்த உடனே எல்லாம் வந்து சொக்காராவுத்தர்னு கும்பிடுறாங்க. அவங்களுக்கு எதா இருந்தாலும் அந்த சொக்கேசன் தானே அவங்களுக்கு இல்லையா, இல்லை
இவர் அரபு நாட்டுல இருந்திருக்காங்க. அரபு நாட்டுல இருக்க ராவுத்தர்னு சொல்லுவாங்க. சொக்கா ராவுத்தர் சொக்கா ராவுத்தர் எல்லாம் வந்து கூவிட்டு இருக்காங்களாம். இது மாதிரிதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் இது. ஜான் பீட்டர்ஸ் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து இருந்தார். அவர் என்னன்னா நம்முடைய மீனாட்சி அம்மன் மேல வந்து அவருக்கு வந்து அளவு கடந்த பக்தி. அவர் என்ன செய்வாரு, அந்த கோயில்ல வந்து அவர் வந்து வழிபாடு செய்வார். அவர் வந்து மேல்நாட்டுக்காரர் இல்லையா, அவர் வந்து கோயிலுக்கு உள்ள வந்து செல்வதற்கு அனுமதி இல்லைங்கிறதால அவருக்காக ஒரு பலகனி துவாரம் பண்ணி அது வழியா அம்பாளை வந்து வழிபட்டுட்டு போவார். அந்த மாதிரி போறப்ப என்ன செய்றாங்க, ஒரு நாள் நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யறப்ப வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு மலை இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு 5 வயசு பெண் குழந்தை அது என்ன பண்ண, காலில் செருப்பு போடாம ஓடி வந்து அவனை வந்து தட்டி எழுப்பி நீ வெளியே வா வெளியே வான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வருது. அவன் வெளியே வந்து என்ன செய்யுது, அந்த கலெக்டர் மாளிகை வந்து இடிந்து விழுந்து விடுகிறது. அந்த குழந்தையும் மறைஞ்சு போகுது. அப்பதான் அவனுக்கு தோணுது, ஆகா இது வந்து அம்பாளுடைய செயல், நான் வழிபட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது அப்படின்னு அம்பாளுக்கு வந்து அந்த பொன்னால் ஆன அந்த பாதத்தை பொற்சுவடை வந்து செஞ்சு கொடுக்குறான். அவனுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு மக்கள் வந்து இவன் பாண்டியனாக இருக்க வேண்டும், அவனுக்கு ஜான் பீட்டர்ஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மக்கள்லாம் மனசளவுல அந்த அளவுக்கு எளிமையானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து எளிமையானவர்கள், எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க இல்லையா, அது போலதான் இந்த மாதிரி. இந்த மாதிரி பெருமான் வந்து நரிகளை குதிரை ஆக்கி விட்டார். பெருமானுக்கு வந்து நரினாலும் ஒண்ணுதான், குதிரைனாலும் ஒண்ணுதான் ஏட்டா, எல்லாமே வந்து அவர் அருள் தான் ஏட்டா. எது செஞ்சாலும் பெருமான் வந்து அருள் செய்வதற்காக தான். அந்த உள்ள அந்த உயிர்களுக்கு வந்து என்ன தன்மையில் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது, அது பெருமானுக்கு வந்து தெரியும். எனவே பெருமானை சுமந்தது எது, அது வேதப்பரி என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி இப்ப இவரை வந்து வைகை நதியில வச்சு இவர்களை தலையிலே பாறாங்கல்லை வைத்து கைகாலிட்டு கசையடிகள் வந்து கொடுக்கின்றார்கள். இது வந்து இவர் செய்யறது எதுவும் நம்முடைய மாணிக்கவாசருக்கு வந்து மனசுக்கோ உடம்புக்கோ எந்த துன்பமும் இல்லை. ஒரு உடல் கடந்த நிலைக்கு போய்விட்டார், மனம் கடந்த நிலைக்கு வந்து போயிட்டார். பார்க்க போனா இது வந்து நான் செய்த செயலுக்கு வந்து பாண்டியன் கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து சரியானதுதான், தப்பு கிடையாது. நானே முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நானே என்ன செய்யணும், ஒரு முன் உதாரணமா இருக்கணும். நான் என்ன பண்ணிருக்கணும், என்னுடைய சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணிருக்கணும். பாண்டியன் பணத்தை போய் நான் வந்து செலவு பண்ணிட்டேன் இல்லையா, இது தவறுதானே, இவன் தண்டனை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று மனதளவில் அதை வந்து ஏற்றுக்கொள்கின்றார். ஆனா பெருமானுக்கு வந்து இது வந்து இல்லை. ஏன்னா பெருமான் வந்து என்ன நினைக்கின்றார்னா, மாணிக்கவாசர் வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த காவல் நிலையத்துல வந்து A1 A2 சொல்லுவாங்க. A1 அக்யூஸ்ட் 1, A2 அக்யூஸ்ட் 2, குற்றவாளி 1 குற்றவாளி 2. மாணிக்கவாசர் வந்து குற்றவாளி 2 தான். அக்யூஸ்ட் 1 யாரு, நான் தானே அக்யூஸ்ட் 1. நான் தானே குதிரை வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வாவான்னு கூப்பிட்டு அவருக்கு நான் உபதேசம் பண்றேன்னா, அவருக்கு தெரியாத உபதேசமா, அந்த உபதேசம் செஞ்சு அவர் மனசுக்குள்ள பூந்து நான் என்ன செய்யறேன், இந்த கோயில் கட்டுங்கிற அந்த எண்ணத்தை வந்து நான் உண்டாக்கி அப்புறம் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேனே, இப்ப நான் தானே A1, அப்ப எனக்கு தானே தண்டனை கிடைக்கணும். ஆனா மனசனுக்கு வந்து மனசு கேட்கல. எனக்கா வந்து என்ன பண்ணான், என் அடியவன் வந்து ஏன்னா நான் கசையடி பெற்றுக்கொண்டிருக்கின்றான், ஒரு வார்த்தை கூட நான் வந்து சொல்லியே. இதெல்லாம் சுந்தரனார் கேட்டுப்பாடலையா, நான் பாட்டுக்கு என் வழியில போனேன், என்ன பிடிச்சி எனக்கு களவாணி பட்டம் கட்டி இந்த மாதிரி கசையடியும் வாங்கி கொடுக்குறேன்னு சுந்தரனார் தான் கேட்டுப்பாரு. ஆனா மாணிக்கவாசருடைய நிலைமை வேறு. அவரு சொல்றாரு இல்லையா, இது வந்து எனக்கு வந்து வேண்டியதுதான், இது வந்து பெருமான் கொடுக்கக்கூடிய இந்த பரிசுதான் அப்படின்னு அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதுல வந்து பெருமானுக்கு வந்து மனசு கேட்கல. அதனால என்ன செய்கின்றார், பெருமான் வந்து வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகுமாறு அவர் வந்து மனம் பற்றுகின்றார், மனத்தில் சங்கல்பம் செய்கின்றார். அது வைகையில் வந்து அந்த தோன்றிய பெருவெள்ளம். வைகையில என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து எப்பயுமே வந்து வெள்ளம் வந்ததே கிடையாதான். அது தலைகீழா நின்னா கூட என்ன செய்யணும், இந்த மூக்களவு கூட தண்ணி வராதான், அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் தண்ணி போகுமா. அப்பேற்பட்ட வைகையில வந்து பெருவெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் என்ன செய்கிறது, அது கரைகள் எல்லாம் உடைத்து கொண்டு அது மதுரை மாநகர் முழுவதும் அது விரைந்து பரவத் தொடங்கியது. அந்த பெருவெள்ளத்தை கண்ட அந்த ஊர் மக்கள் வந்து ஆகா ஜலப்பிரளயம் வந்து விட்டது, நம்ம மதுரை நகரம் வந்து இது என்ன செய்கிறது, இந்த ஜலப்பிரளயத்தில் ஜல ஊழியில் வந்து அமிழ போகின்றது என்று மன்னிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அப்போது என்ன செய்கின்றான், பாண்டியன் வந்து அந்த ஆற்று வெள்ளத்தை தணிப்பதற்காக ஒரு சாங்கியம் இருக்கு. இது என்னன்னா, அது ஒரு தங்க தாம்பாளத்துல பூ பொன் பட்டு அது போன்ற அணிகலன்களை வந்து அந்த
வெள்ளத்தில் வந்து போட்டு வைகை தாயை வந்து வேண்டிக்குது. தாயே நீ ஒரு சீற்றத்தை குறைச்சிக்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு அது குறையும். இனிமேல் ஆனால் என்ன செஞ்சா இது போனோடனே அது வெள்ளம் வந்து மேலும் பெருகின்றது, கொஞ்சம் கூட குறையலை. அது குறைஞ்சவுடனே அவன் என்ன செய்கின்றான், அந்த அமைச்சர்களோடு கூடி இந்த 50க்குள்ள 80,000 நீங்க தானே சொன்னீங்க அவனை போட்டு அடிக்கணும்னு, இப்போ நீங்க சொல்லுங்க இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, இவர் வந்து சிவனடியாருது, அவரு துன்புறுத்திட்டோம். அந்த துன்புறுத்தியதால் தான் என்ன செய்கின்றார்கள், இந்த மாநகரை இந்த வெள்ள நீர் வந்து என்ன செய்யறது வந்து சூழ்ந்து கொண்டது. நம்ம என்ன செய்யணும், மறுபோய் இந்த பாதவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும், நீங்க தான் இந்த அழிக்காதவாறு நீங்கள் காக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். பாதவரம் என்ன செய்கின்றார், அவர் வந்து திருவுருளை வெண்ணி அவர் வந்து வேண்டுகின்றார். அந்த வேண்டும் போது அந்த வெள்ளத்தின் வேகம் வந்து கொஞ்சம் குறையுது, ஆனா வெள்ளம் வந்து குறையவில்லை. அப்ப அவர் வந்து முதலமைச்சரா இருந்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா, எல்லா மக்களுக்கும் என்ன ஒவ்வொரு பங்கு அளந்து அந்த ஆற்றின் கரையை வந்து அடைக்கும்படி ஆணையிடுகின்றார். ஆணையிடும் போது அந்த அரசன் ஆணையை இந்த காவலர்கள் என்ன செய்கின்றார்கள், ஊர் முழுவதும் முரசறைந்து அறிவிக்கின்றார்கள். எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா அந்த ஊர்ல வந்து பிட்டு விட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய வந்தி என்னும் மூதாட்டி வந்து இருக்கின்றார். அவருக்கு வந்து ஆண் வாரிசும் இல்லை, வாரிசே இல்லை. அவன் வந்து பெரும்பாலும் சொக்கேசன காலமும் வந்து சொக்கேசாம்பாங்க. சொக்கேசனா ஆச்சு அந்த பிட்டை சுட்டு அது கிடைக்கக்கூடியதை சொக்கேசனுக்கு ஏதாவது நிவேத்தனம் செய்துவிட்டு அடியார்களுக்கு ஏதாவது அன்னம் பாலிப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்றாங்க, எங்கு எழில் ஞாயிறு, சூரியன் கிழக்க உச்சா என்ன மேற்க உச்சா என்ன, எங்க இருந்தாலும் எனக்கு சொக்கேசன் இருக்கான், எனக்கு பெட்டி வியாபாரம் இருக்கு, அந்த மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த எனக்கு போய் எனக்கு வந்து ஒரு பங்கை கொடுத்துட்டீங்களப்பா, எனக்கு வந்து ஆள் கிடைக்கலையே, நான் என்ன செய்யணும், சொக்கேசா நீ தான் வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொக்கேசனை வந்து வேண்டுகின்றார்கள். எனவே அந்த வந்தியின் துன்பத்தை தவிர்ப்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றான், அவன் கூலியாள் போல என்ன செய்கின்றான், கச்சையை இறுக்கி கட்டி தலையில் வந்து ஒரு சும்மாடு வைத்துக்கொண்டு அதன் மேல் கூடை, அதுக்கு மேல் வந்து மண்வெட்டி இதை சுமந்து கொண்டு எனக்கு கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கூவிக்கொண்டே அவன் வருகின்றான். அதை பார்த்த உடனே இந்த வந்தி அம்மாவுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. அப்பனே எனக்கு வந்து தெய்வம் போல நீ வந்துட்ட, எனக்கு நீ வந்து கூலியாளா வந்து வரணும் அப்படின்னு கேட்டேன். சரிம்மா நான் கூலியாளா இருந்து வேலை செய்கிறேன், வேலை செஞ்சால் எனக்கு நீ என்ன கூலி கொடுப்ப, இப்போ நான் வயசான மூதாட்டிப்பா, 80 வயசு தாண்டி போச்சு, நான் என்ன செய்றேன், எனக்கு வந்து பிட்டு வியாபாரம் தான், இந்த பிட்டை வந்து நான் உனக்கு என்ன செய்கிறேன் கூலியாக தருகிறேன் அப்படிங்கிறது. இப்போ பெருமான் சொல்றாரு, உன்னை பார்த்தா ரொம்ப வறுமையில விட்ட மாதிரி தெரியுது, நீ என்ன பண்ணு, முழுசா உள்ள புட்டெல்லாம் நீ வித்துக்க, உடஞ்ச புட்டு இருக்கு இல்லையா அதை வந்து எனக்கு கொஞ்சம் கொடு அப்படிங்கிறாரு. இப்போ வந்து நான் பசியா இருக்கேன், முதல்ல வேலை செய்யறதுக்கு தெம்பு வேணும் இல்லையா, அதான் கொஞ்சம் உடஞ்ச புட்டு கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா வந்து உடஞ்ச புட்டை கொடுக்குறாங்க. என்ன பண்ண, அந்த உடஞ்ச புட்டை ஒரு வாய் போட்டுக்கிட்டு இவர் என்ன சார், அம்மா நீங்க சொன்ன மாதிரி உங்க பங்கை நான் முடிக்கிறேன் என்று அதை வந்து அடைப்பதற்கு முற்படுகின்றார். அப்போது மந்தியின் கூலியாளாகிய சிவபெருமான் என்ன செய்வாரு, இந்த திருவிழா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, சொல்வதற்கு வந்து இங்கே நேரம் இல்லை. அந்த மண்ணை வெட்டி தன் திருமுடி மேல் எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றார், அந்த ஆற்றங்கரையில் கொட்டி விட்டு ரொம்ப களைச்சடவர் போல வந்து ஓய்வு எடுத்துக்கொள்வார். இப்போ வந்து என்ன, அம்மா எனக்கு பசிக்குது பிட்டு கொடுப்பாரு, அந்த பிட்டை வந்து சுவைப்பார், ஆடுவார் பாடுவார். அப்புறம் மறுபடியும் என்ன செய்வார், ஒரு கூடை அந்த மண்ணை வெட்டி போடுவார். அவர் மறுபடியும் வேலை செஞ்சு களைச்சது மாதிரி அந்த கூடையை வந்து தலைக்கு தலையானையாக வைத்துக்கொண்டு அவர் வந்து உறங்குவார்கள். அப்பொழுது இந்த கரை அடைப்பட்டதா என்று பார்வையிட அந்த மேலாளர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது ஊரில் உள்ள எல்லோரும் தத்தம் பங்கை வந்து அடைத்து முடித்தார்கள். ஆனால் அந்த பிட்டுவிற்கும் அந்த வந்தி என்னும் கிழவியின் பங்கு மட்டும் அடைபடாமல் கிடைக்கின்றது. அந்த மாதிரி வந்திக்கு ஆளாய் வந்த ஒருவன் வந்து தன் பணியை சரியாமல் செய்யாமல் அவன் பொழுதை கழிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒருத்தி பங்கு வந்து ஊர் பங்கை கெடுத்தது என்று சொல்கின்றார்கள். அதனால இன்னொன்று, நூற்றை கெடுத்தது குருணி என்பது போல ஒருத்தி பங்கு ஊர் பங்கை கரைக்கின்றது என்று பாண்டிய மன்னனுக்கு வந்து சொல்கின்றார்கள். பாண்டியனுக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்தவொடனே என்ன செய்யறான், அவனே மேற்பார்வையிட வந்து அவன் என்ன செய்கின்றான், ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ட்டு அவன் பெருமானை வந்து அதை பிரம்பால் வந்து அடிக்கின்றான். பிரம்பால் அடித்தவுடன் அந்த கூலியாளாக வந்த பெருமான் வந்து அந்த ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டி மறைகின்றான். அந்த பாண்டியன் அடித்த அந்த பிரம்படி அந்த அரசன், அரசி, அமைச்சர்கள்,
காவலர்கள், அந்த அண்டத்தில் உள்ள சராசர பொருள்கள், இந்த தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை என்று எல்லோர் மேலும் பட்டது. அப்பொழுதுதான் பாண்டிய மன்னன் வந்தது சிவபெருமான். சிவபெருமான் என்ன சொன்னார்? இந்த ஒரு கூடை மண்ணை போட்டவுடனே அந்த வெள்ளம் வற்றி விடுகின்றது, உடைப்பும் அடைபட்டு வருகின்றது. ஆகா, சிவபெருமானே வாத ஊருக்காக அடியவன் பொருட்டு வந்திருக்கின்றான் என்ற திருவள்ளுவை எண்ணி பாண்டிய மன்னன் அவரை மாணிக்கவாசரை வணங்கி, ஐயா, எனக்கு நான் உங்களை அமைச்சராக இருந்து நீங்கள் என்ன செய்கின்றார்கள்? எனக்கு சேவை செய்தீர்கள். உங்களுக்காக என்ன செய்கின்றான்? அந்த சிவபெருமானே குதிரை சேவகனாகவும் கூலியாளாகவும் எனக்கு காட்சி கொடுத்தான். அதான் என்னுடைய பிறவி மாசு ஒழித்து விட்டது. நீங்கள் என்ன செய்யணும்? என்னை மன்னிக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணும்? இந்த அரசுரிமையை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் தாழ்பணிந்து கேட்கின்றான். அப்பொழுது வாதவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு அரச போகம்லாம் எனக்கு வேண்டாம், இவருடைய திருவடி தொண்டு செய்வதுதான் எனக்கு இந்த உலக ஆட்சியை கொடுப்பதை விட இன்பம் கொடுக்கும் என்று வேண்டுகின்றார். அதுபோல மன்னனும் அவரை விரும்பியவாறு செல்ல விடுத்து அவன் அரண்மனைக்கு செல்கின்றான். எனவே பெருமான் அந்த பிட்டு சுமந்தது இல்லையா, அந்த பிட்டு மண் சுமந்ததை அதற்கு அகச்சான்று பார்க்கலாம். இது கீர்த்தி தகவல்ல அது ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அடுத்து அம்மாநில மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் காணம்மானாய். பூவலில மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாளி பாண்டியன் தன்னை பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோம். கழுக்குன்ற பதிகத்துல விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சலக்கனேன் வட உடை சார்ந்திலேன். பிட்டுக்கு நேர்பட பெருமன் மண் சுமந்தாராம். இது அதுக்கு அகச்சான்றாக அமைந்திருக்கின்றது. எனவே சிறுவே என்ன செய்கின்றார்? இவர் மீண்டும் தன்னுடைய குருநாதரை அடைகின்றார். அங்கு குருநாதர் அடியவர் பெருமக்களாக இருக்கின்றார். அப்பொழுது அந்த குருநாதர் சொல்கின்றார், நான் கையிலிருந்து வந்தேன், நான் கையிலைக்கு திரும்ப வேண்டும். எனவே நீங்க என்ன செய்யணும்? நீங்களாம் இங்க இருந்து என்ன செய்கின்றார்கள்? நீங்கள் ஒரு பீடம் அமைத்து அந்த திருவடிகளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அங்க திருவடிக்கு தான் வழிபாடு இருக்கின்றது, அந்த திருப்பரந்துறையிலே. எனவே அப்ப நாங்க வழிபட்டா எங்களுக்கு எப்ப முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கோயில் தீக்குளத்துல தீப்பிழம்பு ஒன்று தோன்றும், அதில் அனைவரும் மூழ்கி எம்மை அடையலாம். எப்படி இந்த நல்லூர் பிரமணத்துல தீப்பிழம்பு தோன்றி ஞானசம்பந்தர் எல்லாத்தையும் அது சொல்லாரோ, அது போல அங்க தீப்பிழம்பு தோன்றும், அதில் மூழ்கினால் நீங்கள் சிவலோகம் அடையலாம் என்று திருவாய் மலர்ந்து அப்புறம் தொடர்ந்து அடையலாம். நீங்க இங்கே நில்லுங்கள் என்று கட்டளை விட்டு அவர் செல்கின்றார். அப்போது வாதவூடர்கள் அவரை பின்தொடர்கின்றார். அப்ப நீ எம்மை பின்தொடர வேண்டாம், குருவை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, உனக்கு குருநாதர் வடிவம் தான் வேணுமா? அப்ப நீ என்ன பண்ணு, உத்தரகோச மங்கைக்கு போ. உத்தரகோச மங்கைக்கு போனாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நான் உனக்கு இந்த குரு தரிசனம் கொடுக்கின்றேன் என்று அவர் சொல்லிவிட்டு கடைசியா என்ன பண்ணு, கழுக்குன்றம் எல்லா தரங்கும் தெரிந்து தில்லையை அடைவாக என்று கூறி செல்கின்றார். அது போல திருப்பரந்துரை அந்த குருந்த வனத்தடையில் தெய்வீக படம் வைத்து குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளை செய்து அப்பொழுது தாமும் வழிபட்டு வருகின்றார். இந்த திருப்பரந்துறையில் அவர் அருளியது இந்த நமச்சிவாய வாழ்க என்ற சிவபுராணம், அற்புத பத்து, அதிசய பத்து, குலைத்த பத்து, சென்னி பத்து, ஆசை பத்து, வாழா பத்து, அடைக்கல பத்து, சித்தலா பத்து, புணர்ச்சி பத்து, அருள் பத்து, திருவார்த்தை, எண்ணப்பத்து, திருவெண்பா, பண்டாய நான்மறை, திருப்பள்ளி எழுச்சி, திரு ஏசரவு, ஆனந்த மாலை, உயிருண்ணி பத்து, பிரார்த்தனை பத்து, திருப்பாண்டி பதிகம் என்கின்ற 20 பதிகங்களை அங்க திருப்பரந்துரையில் நம்முடைய பெருமான் திருவாய் மலர்ந்து அருள்கின்றார். அப்பொழுது ஒரு நாள் அந்த தீக்குளத்தில் தீப்பிழம்பு தோன்றுகின்றது. அடியார்கள் அனைவரும் ஐந்தலத்தை ஓதிக்கொண்டு அதில் மூழ்குகின்றார்கள். மூழ்கும் போது அந்த அடியார்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஆகாம நூலை ஒரு கையில் கொடுத்து விடுகின்றார்கள். கொடுத்து நீங்க தான் காப்பாத்தி பெருமான்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தீப்பிழம்புல போய் அந்த ஐந்தலத்தை ஓதிக்கொண்டு அதில் மூழ்குகின்றார்கள். அப்பொழுது பெருமான் அம்மையப்பராக ரிஷபவாகனத்திற்கு அருள் காட்சி கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள்.
அவர்கள் அனைவரும் சிவகணங்களாக மாறுகின்றார்கள். இப்பொழுது இதை நீ காப்பாற்ற வேண்டும் என்று பெருமான் ஆணையிடுகின்றான். ஐயோ, யோக காட்சியில் நான் அடைந்தேன், அடியார்கள் எல்லாத்தையும் நீ கூட்டுக்கிட்டேப்பா, என்னை மட்டும் நீ விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த பிரிவாற்றாமல் வந்து என்ன செய்கின்றார், அந்த திருவடி பீடத்தை பற்றி கொண்டு அப்போது திருச்சதகம் என்கின்ற 100 பாடல்களை அவர் விண்ணப்பிக்கின்றார். விண்ணப்பிச்சோடனே எனக்கு மறுபடி எனக்கு என்ன செய்யணும், அந்த குருநாதர் கோலம் காட்ட வேண்டும்னு உத்தரகோச மங்கைக்கு வருகின்றார். அந்த உத்தரகோச மங்கைக்கு வந்த பெருமான் வந்து முதல் அந்த காட்சியை காண்பிக்கவில்லை. அதான் கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டு இடுதி கண்டா இவரால் வேங்கையின் தோல் என்று சொல்வார் இல்லையா, எனக்கு இங்கு காட்சி காமிக்கலையே அந்த பதிகத்தால் தோத்திரம் செய்கின்றார். அப்பொழுது இறைவன் என்ன செய்கின்றார், அந்த திருப்பெருந்துறையில் அந்த குருந்த மடத்தில் இருந்த கோலத்தை வந்து காட்டுகின்றார். அதை பார்த்து மகிழ்ந்த அடிகளுக்கு அட்டமாஸ்திகளையும் கைவரப்படுகின்றது. அவர் வந்து பல திருப்பதிகளையும் வணங்கி கொண்டு சோழ வரலாற்றில் உள்ள திருவிடைமருதூரை வந்து வருகின்றார். அந்த திருவிடைமருதூரில் ஆனந்த தேனாக இருந்த என்ன செய்கின்றார், அந்த இறைவனின் நலத்தை நுகர்ந்துகின்றார். அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ. அங்கிருந்து திருவாரூர் போகின்றார். அங்க புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி திருப்புலம்பல் என்கின்ற பதிகத்தை வந்து அருளி செய்கின்றார். அப்ப சீர்காழி அடைந்து அங்கு தோணியப்படை வணங்கி பிடித்த பத்து என்கின்ற பதிகத்தை அருளி செய்கின்றார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சோழநாடு கடந்து நன்னாட்டடைந்து திருவெண்ணை நல்லூர் தலத்தை தரிசித்துக் கொண்டு திரு அண்ணாமலை அடைகின்றார். அங்க அண்ணாமலையிலும் பெருமான் வந்து குருந்தமர் கோலத்தை காண்பிக்கின்றார். அதை பார்த்தவுடனே அப்பொழுது மார்கழி திருவாதிரை வந்து வருகின்றது. அந்த மார்கழி திருவாதிரைக்கு முன் வருகின்ற அந்த 10 நாட்களிலும் கன்னி பெண்கள் என்ன செய்கின்றார்கள், விடியல் காலம் தோறும் வீடுகள் தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பிக் கொண்டு நீராடு வழிபாடு செய்கின்றார்கள். எனவே அந்த பெண்களுக்காக என்ன செய்கிறார்கள், அந்த பெண்கள் நீர் விளையாடலுக்காகவும் மகளிர் விளையாட்டுக்காகவும் அவர் திரு வெம்பாவையும் திரு அம்மானையும் அங்கு அருளுகின்றார். அங்கிருந்து அண்ணாமலை நீங்கி காஞ்சிபுரம் வருகின்றார். ஏகம்பனை தரிசித்துக் கொண்டு அங்கு திருக்கலக்குன்றம் அடைகின்றார். அந்த திருக்கலக்குன்றம் அடைந்தவுடனே அங்க திருக்கலக்குன்றம் பதிகம் வந்து பாடுகின்றார். அங்கு பெருமான் வந்து அவருக்கு கணக்கிலா திருக்கோலம் வந்து உனக்கிலாத வித்து மேல் விளையாமல் என்வினை ஒத்த பின், எனக்கு வந்து இப்ப இறைவனை போது விட்டது என்ன, கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடு குன்றிலே. அந்த பிட்டு நேர்பட மண் சுமந்த கோலத்தையும் காமிக்கிறாரு. அது மாதிரி எண்ணற்ற கோலத்தை வந்து காமிக்கின்றாரு. அதை சொல்வதற்கு வந்து நேரம் இல்லை. எனவே என்ன செய்கிறார், அங்கிருந்து கல்குன்றத்திலிருந்து இவர் என்ன செய்கின்றார், திருத்தில்லையை வந்து அடைகின்றார். இந்த திருத்தில்லை வந்து அவருக்கு சிவலோகம் போல காட்சி இருக்கின்றது. அந்த 3000 மந்திரங்களும் சிவகணங்களாக காட்சியளிக்கின்றார்கள். அப்பொழுது வடக்கு திருவாயில் வழியாக திருக்கோயிலுக்குள் செல்கின்றார். சிவகங்கையில் நீராடுகின்றார். வளமாக சென்று சிற்சபையில் அமர்ந்திருக்கும் ஆனந்த நடராஜ பெருமானை அவர் கண்ணீர் நீர்வார உளம் நெகிழ்ந்து வணங்குகின்றார். அப்பொழுது குருநாதனாக எழுந்தருளி அவர் காட்சி கொடுத்த அந்த இறைவனை தில்லை சற்றம்பலத்திலும் அவர் கண்ணார தரிசித்து பேரானந்தம் முட்டு ஆனந்த கண்ணீர் பெருக கண்டப்பத்து என்கிற பதிகத்தை வந்து பாடுகின்றார். அப்புறம் தில்லையிலேயே கீழ்த்திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து பல நாட்கள் தங்கியிருந்து அந்த அம்பலவானின் நடனத்தை வந்து தரிசித்து வந்தார். அருகில் உள்ள திருப்புலீஸ்வரம் திருநாகேஸ்வரம் தலங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு அங்கு தில்லையிலேயே பல காலம் தங்கியிருந்தார். அங்கு அவர் அருளி செய்தது குலாப்பத்து, கோயில் திருப்பதிகம். கோயில்னாலும் இங்கே தில்லை தானே, கோயில் மூத்த திருப்பதிகம், கீர்த்தி திருவகல், திரு அண்டப்பகுதி, போற்றி திருவகல், திருப்பொற்சுன்னம், திரு தெல்லேனம், திரு உந்தியார், திரு தோல்நோக்கம், திரு பூவல்லி, திரு பொன்னூசல், அன்னை பத்து, திரு கோத்தும்பி, குயில் பத்து, திரு தசாங்கம், அச்சப்பத்து என்கின்ற பல பதிகங்களை 16 பதிகங்களை வந்து பாடுகின்றார். அப்போது மாணிக்கவாசர் வந்து தில்லையில் வந்து வாழ்ந்து வருகின்றார். அப்போது சிதம்பரத்தில் இருந்து ஒரு சிவனடியார் வந்து இலங்கைக்கு வந்து செல்கின்றார். அவள் எப்போதும் திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலம், திருவம்பலம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இதை வந்து அங்க பார்க்குற அரசன் வந்து கேட்குறான், நீ என்ன எப்போ பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம் சொல்லிக்கிட்டே அப்படின்னா, நீ வந்து பொன்னம்பலம்னு ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது பெருமானின் திருவந்தெழுத்தை 21,600 தடவை சொல்லியதற்கு சமானம் என்று சொல்லுகின்ற அந்த தில்லை பெருமானின் சிறப்பை வந்து சொல்லியிருக்கிறார்.
அப்பொழுது அங்க அந்த புத்த குருமக்கள்லாம் வந்து என்ன, புத்தனை தவிர வேற தெய்வம் வந்து கிடையாது, அதை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் வந்து புறப்படுகின்றார்கள். அப்பொழுது அரசனும் தன்னுடைய ஊமைப்பெண்ணை அழைத்துக் கொண்டு தில்லைக்கு வந்து புறப்பட்டான். புறப்பட்டு என்ன செய்கின்றார்கள், அங்கு வந்து நாங்கள் வந்து அரசனோடு வந்து வாதுக்கு வந்திருக்கின்றோம், சமயவாதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய் என்று சொல்கின்றார்கள். இது தில்லைவாழந்தர்களுக்கு வந்து எட்டுகின்றது. அவர்கள் சோழ மன்னனுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சொல்கின்றார்கள். அப்போது தில்லைவாழந்தர்கள் வந்து இவர்களை எப்படி வந்து வெல்வது என்ற கவலையுடன் அவர்கள் தூங்குகின்றார்கள். அப்பொழுது நடராஜ பெருமான் அவர்கள் கனவில் எழுந்தருளி தில்லையின் கீழ்பால் நம்முடைய அடியவனாகிய வாதவூரன் தவம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், அவனை வந்து வாதிடச் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த தில்லைவாழந்தர்கள் தன்னுடைய கனவை வந்து ஒவ்வொருக்கும் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது மாணிக்கவாசகர் சென்று, அடிகளே, நம் சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் எண்ணத்துடன் இளநாட்டு மன்னனும் அந்த புத்த மத குருவும் வந்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் வாதில் வெல்ல வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். வாதவர்கள் என்ன செய்தார், அந்த தில்லை மூவாரும் சென்று ஆனந்த கூத்தனை வணங்கி அந்த புத்த குரு இருந்த மண்டபத்தை வந்து பார்க்கின்றார். தீயவர்களை காண்பதும் தீது இல்லையா, எனவே அவர்களை காண்பது தீது என்று எண்ணி அவர்களுக்கு எதிரே ஒரு திரையை இட்டு மறுபக்கத்தில் வந்து அமர்கின்றார்கள். அப்பொழுது சோழ மன்னனும் மாதவரை பார்த்து, புத்தர்களை வாதில் வென்று நம் சமயத்தை நிலைப்படச் செய்வது உங்கள் கடமை, அந்த மாதிரி அவர்கள் தோற்றுவிட்டால் அவர்களை முறைமை செய்வது என்னோட கடமை என்று கேட்கின்றார்கள். இப்போது மாணிக்கவாசகர்கள், நீங்கள் வந்த காரியம் என்ன, வாதம் செய்ய வந்தோம் என்று சொல்கிறார்கள். வாதம் வந்து தொடர்ந்து நடைபெறுகின்றது. மாணிக்கவாசகர் வந்து எத்தனை உண்மைகளை எடுத்தாலும் அவர்கள் வந்து அவர்கள் செவிகள் வந்து ஏறவில்லை. அவர்கள் வந்து அழகாக வந்து எதிர்வாதம் வந்து வைக்கின்றார்கள், சிவனையும் வந்து நிந்தனை செய்கின்றார்கள். அப்போதுதான் மாணிக்கவாசகர் வந்து தியானத்தில் ஆளும்போது அவர் நாக்கில் வந்து சரஸ்வதி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது தெரிகின்றது. அப்பொழுது மாணிக்கவாசகர் இந்த கலைமகளை வேண்டுகின்றார், இப்படி சிவநந்தனை செய்கின்ற இவர்களுடைய நாவில் வந்து நீ இருப்பது வந்து பொருந்துமா, எனவே எம்பெருமான் ஆணையிட்டு சொல்கின்றேன், நீ இவர்கள் நாவை விட்டு அகழ்வாயாக, இது இறைவன் ஆணை என்று சொன்னவுடனே அந்த புத்த குருவும் அவர்கள் வந்தவர்களும் ஊமைகள் ஆகிவிடுகின்றார்கள். இதை பார்த்தவுடன் அவர்கள் பேச முடியவில்லை. ஈழமன்னன் வந்து வாதவரை வணங்கி, அடிகளே, என் பெண் வந்து பிறகு முதல் ஊமையாக இருக்கின்றார், அவளை பேசும்படி செய்தால் நான் வந்து சைவ சமயத்தை சார்ந்து உங்களுக்கு அடிமை ஆவேன் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்ணை அவைக்கு வரமைத்து, பெண்ணே, இந்த புத்தன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீ வந்து விடை கூறு என்று சொன்ன அந்த வினாவிடையாக அமைந்ததுதான் அந்த திருச்சாளர் பதிகம். இந்த பெண் பேசினவுடனே ஈழமன்னனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் மாணிக்கவாசல் திருடைய விழுந்து வணங்குகின்றான், சைவத்தை வந்து சார்ந்தான். அந்த ஈழமன்னன் திருநீரும் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்து என்ன செய்கின்றார், நீங்க வந்து என்ன செய்யணும், இவர்களுக்கு வந்து தண்டிக்க கூடாது, அவர்கள் மறுபடியும் வந்து என்ன செய்யணும், அவர்கள் பேசும் திறம் பற்று அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன பெருமான் வந்து சிவனை வேண்டி தன்னுடைய திருவருள் பார்வையை அவர்கள் தொண்டையை செலுத்தினார். அவ்வளவில் அவர்களும் ஊமையை நீங்கி பேசும் திறம் பெற்று நாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டு அவர்களும் வந்து சைவர்களாக மாறினார்கள். மாணிக்கவாசகரும் திருக்கோயில் சென்று சபாநாயகரை வணங்கி தம்முடைய தவச்சாலைக்கு எழுந்தருளினார். இவ்வாறு தவச்சாலையில் எழுந்தருள காலத்தில் மாணிக்கவாசகர் வந்து திருப்படையாச்சி, திருப்படை எழுச்சி, அச்சோப்பத்து, யாத்திரை பத்து என்கின்ற அந்த பதிகளை இங்க வந்து பாடினார். இப்போது பெருமான் கடைசியாக பாடியது எது, அச்சோப்பதிகமா யாத்திரை பத்தான்னு அது சில சந்தேகம் வந்து இருக்கின்றது. சில பேர் அச்சோப்பத்துன்னு சொல்றாங்க, சில பேர் வந்து யாத்திரை பத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா யாத்திரை பத்துல தான் வந்து அடியார்களுக்கு வந்து அவர் நிறைய வந்து அறிவுரைகளை சொல்லுகின்றார். அச்சோப்பத்துல வந்து அந்த பெருமான் கொடுத்த அந்த அருளை எண்ணி எண்ணி அவர் வந்து வியக்கின்றார். எனவே அப்பொழுது என்ன செய்யறாரு, சிதம்பரத்துல வந்து மாணிக்கவாசகர் வந்து வாழ்ந்து விடுகின்றார். அப்பொழுது ஒரு அந்தனர் பெருமான் வந்து அந்தனராக இருந்து, நான் வந்து பாண்டிய நாட்டை வந்து சேர்ந்தவன், நீங்கள் பாடலாம் வந்து உலகம் வழக்கம் பரவி இருக்கின்றது, அந்த திருவாசக பாடல்களை வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய திருக்கடத்தால் எழுதி கொள்வேன் என்று சொன்னார். மாதிரி அவர் என்ன செய்கின்றார், வந்து சிவபுராணத்தில் ஆரம்பித்து அச்சோப்பதிக வரையும் எல்லாவற்றையும் அவர் பாடுகின்றார். அப்பொழுது பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சொன்னவுடனே அப்பொழுது மாணிக்க வாசகரையும் அந்த 400 பாடலை கொண்ட திருக்கோவையாரை வந்து அருளி செய்தார். அதையும் வந்து அந்த பெருமான் திருக்கடத்தால் எழுதி முடிக்கின்றார். அப்பொழுது இவர் யார் என்று இவருக்கு தெரியவில்லை. திடீரென்று மறைந்து விடுகின்றார். மறைந்து ஆகா, இது சிவபெருமானுடைய திருவருள் என்று
இவர் கண்ணீர் பெருகி திருவருளை எண்ணி வளர்த்துகின்றார்கள். அப்படி வாதவூருடைய அந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தம் திருக்கையால் எழுதிய இறைவன் என்னாச்சுன்னா, இதை உலக அறிய வேண்டும் என்று எண்ணி சென்றான். வாதவூரன் செல்ல இதை எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கைச்சாட்டிட்டு என்ன செய்கின்றான், தன்னுடைய திருவாயில் படியில் இதை வைத்திருக்கின்றான். அப்பொழுது அங்கு தில்லைவாழ் அந்தர்கள் இதை பார்த்து இந்த நூல் எப்படி வந்தது அப்படிங்கிறப்ப வாதவூரன் சொல்ல அழகிய சிற்றம்பலான்னு எழுதினோடனே அப்போது நேராக வாதவர்கிட்ட போறாங்க. எனவே நீங்க என்ன பண்ணோம், இதுக்கு என்ன பொருள்னு எங்களுக்கு தெரியல, இந்த பொருள் என்ன, நூலின் பொருளை, இந்த அர்த்தத்தை நீங்கள் தான் விளக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது மாணிக்கவாசகர் ஆகா இது சிவபெருமானின் லீலை என்று இதன் அர்த்தத்தை, இதன் பொருளை நான் என்ன பண்ணேன், தில்லை சிற்றம்பலத்தில் தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார், அவர்களோடு இந்த சிற்சபைக்கு எழுந்து அருளை வருகின்றார். அங்கு பெருமானை வணங்கி இந்த திருவாசகத்திலும் திருக்கோயிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த அர்த்தம், இந்த பொருள் இந்த ஆனந்த கூத்த பெருமானே என்று அவரை சுட்டி காட்டுகின்றார். சுட்டி காட்டும் போது எல்லோரும் காணும்படி அங்கே உள்ள அந்த ஜோதியில் அவர் மறைந்து அருளினார். இந்த மாதிரி அவர் மறைந்தது இந்த ஆணி மகத்தில். எனவே நடராஜ பெருமான் அந்த மாணிக்க வாசகருக்கு திருவடிகளிலே இரண்டர கலக்கும் அந்த பேரின்ப பெற்றை கொடுத்தான் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருவாசக சிந்தனையை நேரம் கருதி நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமையுடன் கேட்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி நிறைவுரை செய்கின்றேன். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வான்மிகில் வளாது வைக மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசுக குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கொள் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி.